பார்வதி பதையே அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறு இருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் இங்கனும் நான் சென்று எந்த நினைந்த அற்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. பொன்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன். உண்பனே நினைனும் உடுப்பனே நினைனும் உலகனை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனே. திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று விநாயகர் சதுர்த்தி திருநாள். விநாயகர் ஒரு பெருங்கருணை பேரார். விநாயகர் அதாவது எல்லாருமே சிவம் வேற, சக்தி வேற, அப்புறம் முருகன் வேற, விநாயகர் வேற, அப்படி தனித்தனி கேட்டகரியில் கொண்டுட்டு போய் இந்த தனித்தனி கேட்டகரியில் கொண்டுட்டு போய் பிரித்த பிறகும் விநாயகர் வடநாட்டு விநாயகரா தென்னாட்டு விநாயகரா, முருகன் வடநாட்டு முருகனா தென்னாட்டு முருகனா, சிவம் வடநாட்டு சிவனா தென்னாட்டு சிவனா, இப்படி பல பல விதமான குழப்பங்களுக்கு மக்கள் தானே அகப்படுதலும் உண்டு, மக்களை அகப்படுத்துவர்களும் உண்டு. ரெண்டு வகையிலையும் நாமளே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகைன்னு நாம விதிவகையை சுத்திக்கிறதும் நாம அதுக்குள்ள அகப்பட்டுக்கிறதுமாக நாம பலவிதமான ஒரு குழப்பங்கள்ல நாம இருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம் என்ன சூழ்நிலையில நாம இருக்கோம், நமக்கு என்ன மாதிரியான இது இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்கன்னு. இப்ப இன்னைக்கு விநாயகர் அவர் உலகெங்கும் உண்டான மூல முதல்வன். உலகெங்கும் உண்டான மூல முதல்வன். பிரதிஷ்டா கலை மூலமாக திருக்கோயில்களில் முதல்ல இப்ப விநாயகர் திருக்கோயில்கள்ல பிரதிஷ்டா கலை மூலமாக அவர் கன்னி மூலையில் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றார். நீங்க தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களா, கன்னி மூலையில் விநாயக கடவுள் பிரதிஷ்டை செய்யப்படுகிறார். கன்னி மூலை என்பது தென்மேற்கு மூலை அப்படின்னு அதுக்கு பேர். வடமேற்கு மூலையில் முருகக்கடவுள் பிரதிஷ்டை செய்யப்படுகிறார். ஒரு திருக்கோயில நீங்க கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க. எந்த திருக்கோயில நீங்க போற எந்த ஒரு திருக்கோயிலாக இருக்கட்டும், அந்த திருக்கோயில நீங்க ஒரு கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைங்களா. அந்த கற்பனையில அந்த கோயிலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கும். அப்போ இதே மாதிரி கோயில்ல சிற்பங்கள், கோபுரத்துல சிற்பங்கள் வைப்பாங்க. அங்கே எந்தெந்த சிற்பங்கள் எதை அது நீ என்ன கோபுரம் தாங்கிய சிற்பமா அப்படி சொல்லுவாங்க. கோபுரம் தாங்கிய பொம்மையா, அந்த பொம்மைகள் நினைச்சுட்டு நம்ம தாங்குறோம்னு இல்ல, அதுக்கு ஆதாரமான சில பல திருமேனிகளை அதுல எஸ்டாப்ளிஷ், அதாவது பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு அந்த சிற்ப கலை சம்பந்தப்பட்டவர்களோடு தொடர்புடையது, நம்மளோட தொடர்புடையது இல்லை. நமக்கு அதை பத்தி தெரியாது. அதனால நீங்க அங்க போய் அலசி ஆராய வேண்டாம். இப்ப நம்ம என்ன சப்ஜெக்ட்னா விநாயகர் கடவுள் பற்றி நம்ம பார்க்கிறோம். விநாயகர் கடவுள் பற்றி எதுக்காக வேண்டி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நமக்கு உங்களுக்கு தெரிவிக்கணும்னு இறைவனுடைய திருவுள்ள சம்மதம் போல இருக்கு. நம்ம சங்கத்துல உண்டான அன்பர், நீங்க எல்லாரும் சங்க அன்பர்கள் தான் தங்க. நான் அடிக்கடி அப்படி சொல்றதுனால அம்மா நம்மளை தனியா வச்சிருக்காங்களோ அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லாருமே நம்ம பிள்ளைங்க தான். இங்கே எங்குடைய வசிக்கிற அன்பர் அம்மா அன்னைக்கு நீங்க சியமந்தகமணி அப்படிங்கக்கூடிய ஒரு மணி பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாரு. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேங்க. மகாபாரதத்துல உண்டான கதை ஓட்டம், முன்கதை ஓட்டம் அப்படிங்கக்கூடிய தலைப்புல நான் பேசியிருக்கேன் அப்படின்னு. இல்லம்மா எங்களுக்கு இன்னைக்கு தேவை அவசரமா, நாங்க அதை போய் பொறுமையா பார்த்து தேடி பிடிச்சு பொறுமையா பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அதற்கான ஒரு சாதனா காரியமாக இந்த சீமந்தகமணியோடு தொடர்புடைய நம்ம விநாயகர் கடவுள் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் அதுக்கு வரலாம் அப்படின்னு. விநாயகருக்கு அதாவது சந்திரனுக்கு 16 கலைகள் உள்ளதாக ஐதீகம்.
இப்ப நீங்க வந்து இவ்வளவு தட்டம் போட்டான்னு நீங்க வந்து ஐயோ நமக்கு ம், நான்காம் பிறையை பார்த்து ஏதேனும் ஒன்று வந்து விட்டதோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆஹ் எப்பவுமே வந்து மூன்றாம் பிறையும் ஐந்தாம் பிறையும் நிவிர்த்தி கலை அப்படின்னு ஒரு கலையோடு தொடர்புடையது கண்ணு. நம்ம யோகத்துல நீங்க ஏற்கனவே நம்ம கொஞ்சம் இப்ப ஒரு 3 4 தினங்களாக நம்ம வந்து நிவர்த்தி பிரதிஷ்டா கலை ஆஹ் நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை அப்படிங்கிற கலைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அதுல வந்து நான்காம் கலை வந்து நீக்கும் கலைகள் அப்படிங்கக்கூடியதுல வருது. ஆக்கும் கலைகள் அல்லது கூட்டுவிக்கும் கலைகள் அல்லது பிரதிஷ்டை பண்ணுவிக்கும் கலைகள் அப்படின்னா இவைகள்லாம் என்னம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மீண்டும் உங்களுக்கு 1வது வகுப்பு பாடம் எடுக்கிறேன். இது வரைக்கும் நீங்க உள் வாங்கினாலும் வாங்காட்டியும் இதை வந்து மேலும் மேலும் நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அதை சொல்றேங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல யோக யோக சூத்திரங்களை இரு காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையமும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி அப்படின்னு சொல்லி அவையம்மா பாடுறாங்க. நிறைய நம்ம இந்த விநாயகர் அகவலுக்குள்ள இன்றைய பதிப்பித்தலை நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அப்பதான் இந்த வந்து நீங்க சந்திரனா என்ன, சந்திர கலைனா என்ன, இப்ப நமக்கு வரக்கூடிய இது வந்து சந்திரகலையை பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, எப்பவுமே வந்து 3ஆம் கலையும் 5ஆம் கலையும் பார்ப்பது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. சந்திரகலை 16 கலையில அகரகலை, உகரகலை, மகரகலை. இந்த 3ஆம் கலைங்கக்கூடியது என்ன கலை? புரியுதா கண்ணு? நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு உள்வாங்க முடியுதா? உள்வாங்க முடியலன்னா சொல்லுங்க, நான் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்றேங்கண்ணா. அகரகலை, உகரகலை, மகரகலை இவை மூன்றும் இந்த அகரகலை, உகரகலை, மகரகலை. மகரகலை வந்து 3ஆம் கலை. மகரகலைக்கு அடுத்து வேற என்ன கலை இருக்கு அப்படின்னா 16 கலைகள். இறைவனுடைய கலைகள் 16 கலைகள். இது சந்திரனுடைய கலைகள் 16. அது நம்ம உடம்புல எந்தெந்த இடத்துல பிரதிஷ்டை ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவாக்கமா நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப நம்ம இந்த வகுப்பு முடியறதுக்குள்ள நான் விரிவாக்கமா மீண்டும் இருக்கு உங்களுக்கு நினைவுபடுத்தி சொல்றேன். இப்போ பிந்துகலை, அகரகலை, உகரகலை, மகரகலை, பிந்துகலை. என்ன சொல்லுங்க? பிந்துகலை. அது வந்து நம்ம 2 கண்ணிலும் பெறக்கூடிய கலை. 4ஆம் கலை எது சொல்லுங்க? பிந்துகலை. அது எங்கு பெறக்கூடியது? கண்ணில் பெறக்கூடியது. அந்த பிந்துகளைய நீங்க வந்து அவ்வளவு சுலபமாக அந்த பிந்துகலையினுடைய அனுபவத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா நீங்க எதை திறந்துருவீங்க? இல்லறத்தை துறந்து விடுவீர்கள். உலகியல் போகங்களை என்ன செஞ்சிருவீங்க? துறந்துருவீங்க. அப்போ அந்த உலகியல் போகங்களை துறந்து விடாமல் எல்லாரும் அதுக்கு பிறக்கலையே, அப்பனா உலக சிருஷ்டி வந்து நின்று போயிருந்தானே. அப்போ 4ஆம் கலையை நீங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு தோஷம் அப்படின்ட்டாங்க. 4ஆம் கலை தோஷம் இல்லை கண்ணு, தோஷ நிவர்த்தி கலை தான். புரிஞ்சா? அப்ப நீங்க பயப்பட மாட்டீங்க. உங்ககிட்ட யாரும் கேட்டானாலும் ஐயோ நம்ம 4ஆம் கலை பார்த்துட்டோமே. அப்ப 4ஆம் கலையை பார்த்தா நீங்க 5ஆம் கலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே நம்ம உடல் கூறுல ஒரு நிலைப்பாடு இருக்கு. நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன். மேல் நோக்கி போய் கீழ் நோக்கி இறங்கிட்டே வரும். அப்ப நீங்க 4ஆம் கலையை பார்த்துட்டீங்க, அது எங்க கூட்டிட்டு போகும் உங்களுக்கு? ஒரு ஒரு நூல் ஏணி தானே மேல் நோக்கி போகுது, மீதி 100 கீழ் நோக்கி தானே வருது. இப்ப அதை தானே பத்தி இத்தனாலும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப 100 நாடி நரம்புகள் நம்ம உடம்புல கீழ் நோக்கி நம்மளை இழுத்துட்டு வருது. அது எப்படி இழுத்துட்டு வருது? தாய் என்று, சேய் என்று, நீ என்று, நான் என்று, காதலி என்று, காதலன் என்று, உற்றார் என்று, உறவினர் என்று, அது தன்னாலே கீழ் நோக்கி இழுத்துட்டு வருது. யார் பேரை சொல்லி அதை இழுத்துட்டு வருது. இன்னார்தான் பேரு, இன்னார்தான் பேரு இல்லைன்னு இல்லை, அத்தனை பேரை சொல்லி அதை இழுத்துட்டு வருது. தமியேனை இவ்வண்ணமாய் இடை நின்று கடை நின்று ஏனென்று கேளாதிருப்பது உனக்கு அழகம். அப்போ இறைவன்ட்ட நம்ம சரணடையணும். தமியேனை இவ்வண்ணமாய் இடை நின்று கடை நின்று. அப்போ முதல்ல நம்மளை நிக்க விடாம எது நிறுத்துது? இடையில நிக்குது, கடையில நிக்குது. முதல்ல நிக்க விடாம எது நிக்குது?
மாயை வந்து நம்மளை எடையும் கடையும் நெட்டி கீழே இழுத்துட்டு வருது. அது கடந்து நம்ம போகும்போது, உயரிய ஸ்தானத்துக்கு போகும்போது நாம் அனுபவிக்க வேண்டிய நிலைகள் நிறைய இருக்கு தங்கம். அதுல போய் நம்ம நின்றக்கூடாது. உலகியல் நிலைக்குன்னு அவங்க என்ன சொல்றாங்க, மூணாங்கலையை பார்த்துட்டு நாலாங்கலையை பார்க்க வேண்டியது வந்தால் அஞ்சாங்கலையை பார்த்துருங்க, அல்லது தென்னை மரத்தை நீங்க உடனே பார்த்துருங்க. எதுக்காக வேண்டி? மீண்டும் நாம் கீழ் நோக்கி இறங்கி வருவதற்காக வேண்டி. அப்ப நாலாம் பிறை வெறுமனே நாலாம் பிறை என்னைக்கு நம்ம போய் வானத்தை பார்த்துட்டு, மூன்றாம் பிறை ரொம்ப ரேரா தான் கண்ணு தெரியும். நீங்க பார்த்திருப்பீங்க, மூன்றாம் பிறை ரொம்ப ரேரா தான் தெரியும். ஐந்தாம் பிறையும் ரொம்ப ரேரா தான் தெரியும். பட் நான்காம் பிறை நம்ம போகும்போது வரும்போதெல்லாம் தெரியும். என்ன நுட்பம் அப்படின்னா, இறைவனுக்கு இங்க தாண்டா இருக்கிறேன், இங்க தாண்டா இருக்கிறேன், புரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்னடா விட்டு போறீங்க? இங்க பாருங்க, என்ன இப்ப தொட்டு பிடிச்சி விளையாடும். நான் 2 3 நாளைக்கு முன்னால சொன்னேன், இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தவருக்கு அத்தந்திரம். பிடிங்க பிடிங்க விடாதீங்க, பிடிங்க பிடிங்க சொன்னா, அப்போ பிடிங்க பிடிங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் அகப்பட்டா கூட நம்ம வந்து இறங்கிடுறோம். அதுதான் ஒரு வருத்தம். அதனால நீங்க வந்து கவலையே பட வேண்டாம் குழந்தைங்களா. இந்த கதையை கேட்டுட்டு வாங்க. இந்த கதை கேட்டால் எந்த விதமான பாவங்களும் போயிடும் அப்படின்னு சொல்லுது. இது நான் எந்த விதத்துல உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உலகியலில் அஹ், மனித மனதினுடைய விகாரங்களும் விசித்திரங்களும் எப்படி நம்மளை அகப்படுத்தி ஆட்கொண்டு நம்மளை சீரழிக்கின்றதுங்கக்கூடிய வகையில தான் இந்த சேமந்தமணிய கதையை நான் கொண்டு போயிருக்கேங்கன்னு நான் அப்படிதான் பாக்குறேன். நான் இப்போ உங்களுக்கு பதிவு பண்ண போறதும் அதே கதை தான். கதை தாங்கன்னு இல்லைன்னு இல்லை. இது மகாபாரதத்தில் உண்டான ஒரு சம்பவம். மிக நீண்ட சம்பவம் கண்ணு. இன்னைக்கு அன்பர்கள் கேட்கும்போது இதை வந்து நம்ம முடிக்க முடியாத. ஏன்னா சாயங்காலம் நம்ம என்ன சுவாமிகளுடைய வந்து இருக்கு, பைரவி சுவாமிகளுடைய வகுப்பு இன்னைக்கு சாயங்காலம் இருந்துச்சு. பைரவி சுவாமிகள் வகுப்பை நானே ரசிப்பேன். அதை ஸ்கிப் பண்ண எனக்கு மனசு வராது. அவர் ஸ்கிப் பண்ணி போகணும்னு அவர் எனக்கு இடம் கொடுத்துட்டு அவர் ஸ்கிப் பண்ணணும்னு பார்ப்பாரு. இல்லை இல்லை, நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இன்னைக்கு பைரவ சுவாமிகள் வகுப்பு தான் இருந்தது. அவர் 1 மணி நேரம் 1 1/4 மணி நேரம் எடுத்தா எனக்கு 8 மணி வரைக்கும் சொல்ல எனக்கு கில்ட்டியா நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். பிள்ளைங்க பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இருக்கு, அவங்கவுங்க கடமைகளை தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கக்கூடிய இதுல நான் கொஞ்சம் கான்சியஸா இருப்பேங்கன்னு. அதனால இந்த 1 மணி நேரத்துக்குள்ள சொல்ல முடியுமா, அப்ப எவ்வளவு நம்ம வந்து சம்மப் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்ப வந்து சொல்றாங்க, அம்மா அவங்க வரலையா அப்படின்னாங்க. ரொம்ப அப்ப இறைவன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றதுக்கு அவகாசம் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்க இன்னைக்கே கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி, அதுமா சதுர்த்தி திருநாளில் ஆஹ் பேரண்ட நாயகன் 16 கலைகளும், அதாவது சந்திர வம்சத்தில் பிறந்ததாக ஸ்ரீகிருஷ்ணனையும், சூரிய வம்சத்தில் பிறந்ததாக ராமச்சந்திரமூர்த்தியையும், நம்மளுடைய சனாதன தர்மத்தில் உண்டான எத்திக்ஸ் பேஸ் இது நம்மளுடைய ஆம், மிகப்பெரிய பாரதத்துல மிகப்பெரிய நூல் வந்து இந்த ராமாயணமும் பாரதம். ராமாயணம் வந்து சூரிய குலத்தோன்றல் பற்றி பேசு. மகாபாரதம் வந்து சந்திர தோன்றல் பற்றி பேசு. குலத்தோன்றல் யாரு? ஸ்ரீகிருஷ்ணன் சந்திர குலத்தோன்றல், அவதார புருஷன். அவர் காலத்துல நடந்த நிகழ்வு. அதாவது நீங்க வந்து உங்க பேர்ல யாரோ ஒருத்தர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார், வச்சுக்கோ பேச்சுக்கு வச்சுக்கோங்கன்னு. நீங்க இதை எப்படியெல்லாம் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு நான் கொண்டுட்டு வரேன். அதான் உண்மை கண்ணு. நான் வந்து உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டியோ அல்லது உங்களுக்கு ஆஹ், ஏதோ நீங்க பொறுமையா போங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டிய நான் இதை சொல்லலை கண்ணு. நான் சொல்றேன் என்னுடைய அனுபவத்துல நான் அப்படி போனதுனால இறைவன் வந்து என்னை ஏறா நிலைமைக்கு ஏற்றுனான் கண்ணு. அப்படி நான் வந்து அவனை சரணடையும் போது அவன் வந்து என்னை ஏற்றுனா, அவன் கருணையில் ஒரு சின்ன நகத்துளி அளவுக்கு போதும் ஒரு உயிரை ஏற்றுவதற்கு. நம்ம சரணடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அந்த நகத்துளி அளவுக்கு கூட அவன் முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சரணடைஞ்சிட்டோம் இல்ல. அப்ப அவன் அப்படியே தூக்கி தோல்ல போட்டுக்கிறான். எந்த முயற்சியுமே அவன் அவன் பண்றதில்ல நம்ம விஷயத்துல. நம்ம ரிப்பல்சன், நம்ம வந்து சரணாகதி அடையாம இதுவா அதுவா, அவன் பேர்ல குற்றம் இவன் பேர்ல குற்றம், அப்படி குற்றம் இப்படி குற்றம் இப்படி குற்றம், எப்படி எப்படியோ குற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம தோய 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 அப்ப நம்ம வந்து கீழே இழுத்துட்டு வர போறோங்க. யார் பேர்ல குற்றம் எது பேர்ல குற்றங்க? இறைவன் வந்து இவன் என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் என்னுடைய ஆராய்ச்சி முடியட்டும். ஒரு பிஹெச்டி பண்ணுதவங்களுக்கு வந்து எத்தனை
ரெஸ்ட்ரிக்ஷன் எத்தனை அந்த பிஹெச்டி அவங்க முடிச்சு கொடுக்கறதுக்கு அந்த பேப்பர் கரெக்ஷன். சில பேர் வாழ்நாள் முழுசும் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க கண்ணு. சில வாத்தியார்கள் வந்து வாழ்நாள் முழுசும் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சில வாத்தியார்கள் சரி நீ போ பண்ணிக்கோணும், அவர் மட்டும் பண்ணா போதாது, இன்னும் அதுக்கு மேல உள்ளவங்க இவங்க காசை வாங்கிட்டு கூட பண்ணியிருப்போம்னா அதுக்கு மேல உண்டான சைடுல உள்ளவங்க எல்லாம் நம்மளை கீழே இறக்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு பட்டம் வாங்குறதுக்கே நமக்கு இவ்வளவு முயற்சி இருக்குன்னா பேரண்ட நாயகனுடைய திருவடி பெருமை அப்படிங்கிறது வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்படணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் நீங்க உள்ள வச்சுக்கோங்க. வினை வந்து வலியது. அது வந்து ஒரு மனித சட்டை தாங்கிய உயிரையும் அலைக்கழிக்கும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க. ராமர் வந்து பெர்ஃபெக்ஷனுடைய உச்சங்கன்னு. ராமாயணத்துல ராமர் வந்து பெர்ஃபெக்ஷனுடைய உச்சம். ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ஏலா பொய்கள் உரைப்பானே மாலே செய்யும் மணாளனே எங்கே போக கண்டீர். ஆண்டாள் பாசுரம் இது. அவளுடைய லவரை சொல்றா. ஏலா பொய் இங்கன நிக்கம்மா அங்கன நிப்பம்மா விட்டுட்டு போயிருவான் மாயை செய்து. அவளே சொல்றா ஏலா பொய்கள் உரைப்பானே மாலை செய்யும் மணாளனே அவன் எங்கேயாவது இருக்கானா எனக்கு பார்த்து சொல்லுங்களேன், என் காதலனை காணோன்னு தேடி வந்திருக்கேன். அவளே இப்படி பதிவு செய்தான். இவன் வந்து ஆஹ் ராமச்சந்திரமூர்த்தி ஒரு சொல் ஒரு வில் அவன் பெரட்டவே மாட்டாங்க. நீ எந்த பேச்சையும் எதுக்காக வேண்டி அவன் பெரட்ட மாட்டான். அவனுடைய இதுல வந்து அவன் வாழ்ந்த காலத்துல ஒரு பையன் செத்து போயிட்டாங்கன்னு. பையன் செத்து போயிட்டான். இந்த கதைகளை நான் பதிவு பண்ணியிருக்கேங்கன்னு மீண்டும் நீங்க வந்து கேட்கறதுக்காக வேண்டி நான் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்றதுக்கு சொல்றேன். அவன் நான் இருக்கும்போது என் பையன் செத்து போயிட்டான், 5 வயசு பையன். அப்ப அதுக்கு அரசு தான் காரணம். நம்ம போய் இன்னைக்கு சொல்லிட முடியுமா கண்ணு? எந்த அரசு அதிகாரியாவது போய் நீங்க நீங்க அரசாட்சி பண்ணத லட்சணத்தை பார்த்தா தெரியுது, என் பையன் நான் இருக்கும்போது என் பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு நம்ம போய் இன்னைக்கு போய் நியாயம் கேட்க முடியுமா? ஒரு மாடு போய் மணி அடிக்க முடியுமா? அது ஒரு காலம் அவங்க புண்ணியாத்மாக்கள் இருந்திருக்கிறாங்க. நமக்கு இவ்வளவுதான தகுதி இருக்கு. நம்ம லட்சணத்துக்கு தக்கனதான் நமக்கு நம்மளுடைய நிர்வாகமும் அமையும். இது நம்ம லட்சணம், அது அவங்க லட்சம். அப்படி ஒரு இது வச்சுக்கலாம். பொண்டி கேட்குறான். அப்போ ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கேட்காரு, என்னப்பா இங்க வந்து இவன் ஏதோ ஒரு ஓலம் கேட்க என்ன அப்படின்னு கேட்கிறாரு. லட்சுமணன் போய் பார்த்துட்டு வந்து ஒரு அந்தனர் வந்து அவன் பையன் செத்து போயிட்டாரான், நான் புதைக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். இப்ப நீங்க நினைச்சுக்கிட்டீங்க சாலை மறியல் நாங்கள் தான் பண்ணுவோம், நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம், வயிறு படைக்க சாப்பிட்டுட்டு வருவோம், 1 மணி நேரம் வந்து கதவுக்கு பின்னால போய் அது 2 தடவை ஏதோ ஒரு பானங்கள் குடிப்போம், மீண்டும் கதவுக்கு முன்னால வந்து இருந்துகிட்டு நாங்கள் உண்ணாவிரதம்னு கோஷம் போடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு முன்னாவிரதம் இனிதே முடித்து வைக்கப்பட்டதுன்னு அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் சாப்பிட்டு நம்ம வாட்டில் போறோம். எதுவா அந்த நேரத்துல பிணத்தை கொண்டாந்து போட்டுட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க. அந்த உரிமை இருந்தது, அந்த அந்த சத்தியம் இருந்தது அவர்கள்ட்ட. என் பையன் ஏன் செத்தான் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க வந்து ராஜா வந்து கேட்கிறாரு, அப்போ ஐயா இப்போதைக்கு நீ போய் அடக்கம் பண்ணு, நான் அறிஞர்கள் மெய்ஞானிகள் சத்தியம் தெரிந்தவர் எல்லாத்தையும் நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு குழந்தைய அடக்கம் பண்ண வச்சுட்டாங்க. அப்புறம் போய் இவர் எல்லார் இடத்துலயும் போய் பார்த்துட்டு வராங்க. சொல்றாங்க எங்க அநியாயம் நடக்கு இன்னைய வரைக்கும் அது வாத பொருளா இருக்கு கண்ணு. அங்கு ஒருவன் அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை, வாசி யோகம் ஹடயோகம் தலைகிட நின்று பண்ணிட்டு இருக்கான். அவன் பேர் எனக்கு இப்ப பட்டு நினைவு வரல குழந்தைங்களா. தலைகீழ நின்று நான் இதை வந்து பதிவு பண்ணியிருக்கேன், ராமாயணம் பண்ணும்போதே பதிவு பண்ணியிருக்கேன், முன்னோடியான கதைகள்ல இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன். அப்ப அவன் தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு இந்த இதுல வந்து குரு கிடையாது. இவன் நேராக அந்த வாசி யோகம் கற்றுக்கல, கடயோகத்தையும் தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்கான். இயற்கைக்கு முரணான வகையில் அவன் வாசி பண்றான். ஏன் இந்த நாட்டுல நீ பண்ணாத, இது வந்து சனாதன இப்படிதான். இப்ப நம்மளும் அப்படி ஆடு மாடி மாதிரி ஆயிட்டான். அது வேற இப்படிதான் ட்ரெஸ் பிடிச்சிக்கணும், இப்படிதான் ஒரு ஒரு பையன்னா இப்படிதான் ட்ரெஸ் போட்டுக்கணும், ஒரு அப்பானா இப்படிதான் ட்ரெஸ் போட்டுக்கணும், ஒரு தாத்தாச்சின்னா இப்படிதான் ட்ரெஸ் போட்டுக்கணும், அப்படியெல்லாம் நமக்கு சில வரம்புகள் இருந்துச்சு. இப்ப விவசாயி கோவணத்தை கட்டிட்டு ஏர் ஓட்டுவாங்க, அது அவனுக்கு சம்பிரதாயம். விவசாயிக்கு அது சம்பிரதாயம். சேர் சகதி மேல விழாம இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். நம்ம உழுதுகிட்டே போகும்போது
வேஷ்டி கீழே வரைக்கும் தலைய கட்டிக்கிட்டு இருந்தா உழ முடியுமா அவரு? முடியாது. கவுந்தனத்தை கட்டிக்கிட்டு தான் அவர் செய்வார். வேஷ்டியை நல்லா மடிச்சு தார்பாய்ச்சி கட்டுதுன்னு சொல்லுவோம் நம்ம ஏரியால. நீங்க என்ன சொன்னாலும் சரிதான். அப்புறம் வந்து சின்ன பையன்னா ஒரு ட்ரௌசர் போட்டு சட்டை போட்டு காமிப்பாங்க. பெரிய ஆள்னா வேஷ்டி உடுத்தி ஒரு சட்டை போட்டு காமிப்பாங்க. இப்ப சின்ன பையனும் பொது இடத்துல இப்ப சின்ன பையனும் அரைக்கால் ட்ரௌசர் போட்டுக்கிறான். பெரிய ஆளும் அரைக்கால் ட்ரௌசர் போட்டுக்கிறாங்க. தாத்தாவும் அரைக்கால் ட்ரௌசர் போட்டுக்கிறாங்க கண்ணு. நம்ம சனாதன தர்மம் வந்து அடையாளப்படுத்தி காமிடா, நீ உனக்கு ப்ரமோஷன் ஆயிட்டு கண்ணு. நீ வந்து இப்ப அப்பாவாயிட்ட. அப்போ உனக்கு முழு வேஷ்டி, உனக்கு இந்த அங்கவஸ்திரம், இந்த சட்டை இதெல்லாம் உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு அனுப்பி தருகின்றது. ப்ரமோஷன் கொடுத்துருக்குடா உன் நிலைய. ப்ரமோஷன். என் பையன் இங்க அரைக்கால் ட்ரௌசர் போட்டிருக்கான், நான் காக்கால் ட்ரௌசர் போட போறேன். நம்ம போட்டுக்கிறோம். நம்ம அப்பா என்ன செய்தாரு, இன்னும் அரைக்கால் ட்ரௌசர் போடணும்னாலும் போட்டுக்கிட்டு நிக்கிறாரு. அப்ப நம்ம ப்ரமோஷன் போக நம்ம இப்ப விரும்பல. இதெல்லாம் எங்க உள்ளது? நம்ம சமாதானம் இது இல்ல. எப்பேற்பட்ட சனாதன தர்மத்துல உள்ளவங்க வீட்டுல கூட நான் இதை பாக்குறேங்கன்னு. சரி ஊழு, நம்ம அதை பத்தி இப்ப பேசக்கூடாது. அது ஒரு பக்கம். எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து அந்த காலத்துல கிடையாது. அப்படி நெறியாக வாழ்ந்த காலம். அப்ப சொல்றேன், எங்க எங்க நாட்டுல எங்க கலாச்சாரத்துல இதெல்லாம் கிடையாது கண்ணு. நீ வேற நாடுகள்ல ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு, பொம்பளை ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டா, ட்ரெஸ்ஸே போடலனாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அந்த நாட்டுல போய் நீ இதை வச்சுக்கோ, ராமன் சொல்றான். அப்போ இல்ல அதெல்லாம் போக முடியாது. ஏன்னா இப்ப நம்ம ஸ்ட்ரைக் பண்றோம்ல, அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அந்த காலத்துல. அப்படிலாம் நினைக்காதீங்க. எந்த காலத்திலயும் எப்பவும் அஜிடேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கு. போராட்டம் எங்கேயும் நடக்குது. இல்ல நான் போகல அப்படின்னு. தம்பி, என் நாட்டுல ஒருத்தன் புள்ள செத்து போச்சுன்னு வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் தம்பி. அது வந்து எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு, போயிட்டு வா. நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். சிரச்சேதம் பண்ணுங்கன்னு பண்ணிட்டாங்கன்னு. அப்போ அவர் சொல்றாரு, கலிகாலத்தில் இந்த ஆட்டங்கள்லாம் நடக்கும். அப்ப நான் யாரும் எந்த தெய்வதையும் கேட்காது. ஒருத்தன் பிராணாயாமம்பான், ஒருத்தன் வாசி யோகம்பான், ஒருத்தன் வந்து ஹட யோகம்பான், ஒருத்தன் லய யோகம்பான், ஒருத்தன் கேசரி யோகம்ங்கான், ஒருத்தன் வந்து லலாட யோகம்ங்கிறான். என்னத்தை வேணா நீ சொல்லிக்கோ, உன் இஷ்டம்தான். கலியுகத்துல நான் உனக்கு அனுமதி தரோம்னா அன்பே ராமச்சந்திரமூர்த்தி வாக்கு கொடுத்துட்டாரு. அதை அங்க வச்சுக்கோங்க ஐயா, இங்க வேண்டாம் அப்படின்ட்டாரு. அப்போ நான் எதுக்காக வேண்டியதை சொல்ல வரேன், யோகம்ங்கிறது இன்னார் தான் செய்யணும், இன்னார் செய்யக்கூடாது, இன்னார் செஞ்சால் என்ன நடக்கும், இன்னது செஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடியதுல எல்லாம் மிக கவனமாக இருந்த காலங்கள். அது ஒரு காலங்கள், அது மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி ஒரு காலத்துலதான் நம்ம வந்து நம்மளுடைய இந்த தர்மங்கள் எல்லாம் பின்பற்றப்பட்டு வந்துச்சு. அதுல 16 கலைகள் பற்றி நம்ம பேசப்பட்டிருக்கு. அந்த 16 கலைகளையும் ஒரு நாளையில சொல்லக்கூடியது இல்லை. நான் அது வந்து எது ஆக்குங்கலை எது நீக்குங்கலை, ஒரு யோகி பயிற்சி பண்ணும்போது அது எத்தனை இன்ச்சுக்கு அது உயரும், அது எங்கெங்க இடம் கொள்ளும், அங்க இடம் கொண்டால் என்னென்ன கோபதாபங்கள் அடக்கப்படும், என்னென்ன உணர்ச்சி சிதறல்கள் அடக்கப்படும் அப்படிங்கக்கூடியதுல விநாயகர் அகவல்ல நான் பதிவு பண்ணியிருக்கேன் கண்ணுகளா. ஆனா கூட நான் வந்து தொடர்ந்து நம்ம வந்து இப்ப நாம தொடர்ந்து என்னத்தை நோக்கி பயணிக்கிறோம்னா, கருந்துளை நோக்கிய பயணம் நம்ம பயணப்பாடு இருக்கு. கருந்துளைக்கு போகும்போது எந்தெந்த இதெல்லாம் நமக்கு நம்மளை விட்டு நீங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றது, சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் 5 நிலைகள் சொல்லுவேன். துரியத்துக்கு போன பிறகுதான் நாம வந்து ஆஹ் இந்த கருந்துளையை நோக்கிய பயணத்துக்கான நம்மளுடைய டஸ்ட்டுகள் நம்ம உடம்ப விட்டு நீங்கும். அது வரைக்கும் நம்மளுடைய பொறாமை போகாது, சூது போகாது, வாது போகாது, எதுவும் போகாது. இப்ப அவன் வந்து ராமன் காலத்துல தலைகீழ தொங்கிக்கிட்டு இருந்தான்ல கண்ணு, அவன் எதையுமே விடல. பின்ன ஏன்டா தலைகீழ தொங்குவேன், நான் தலைகீழ தொங்குவேன், என் இஷ்டம். யோகம் பண்றேன் பேர் வழி, நீ தலைகீழ தொங்குறான். அவனை விட்டு காமம் போகல, மோகம் போகல, கோபம் போகல, எதுவுமே போகல. இப்ப நமக்கு நம்ம கருந்துளை நோக்கிய பயணத்துல நமக்கு மணிவாசக பெருந்தகை என்ன கொண்டுட்டு போறாரு அப்படின்னா, ஆஹ் அதாவது கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் என கலந்தாண்டால் அயல் மாளனும் அருவினை சுற்றம் மாளனும் அவனிதழத்து மயல் மாளனும், அப்படி கூட்டிட்டு போறார்.
இறைமாண்ட இந்திரிய பறவை இரிந்து ஓட வேண்டும். உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து என் உடம்புகளுமே, அவன் யாருக்கிட்டையும் எனக்கு உள்ளொளியா தான் இருக்கிறான். பின் எதுக்கு வந்து உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து உள் புகழுங்கிறான். யாருக்கிட்டையும் உள்ளதானே இருக்கான். உள்ள இருக்கிறாங்கன்னா நமக்கு உணர தெரியல. உள்ள இருக்கிறதுனால நம்ம நடக்கிறோம், உள்ள இருக்கிறதுனால நம்ம பேசுறோம், உள்ள இருக்கிறதுனால சாப்பிடுறோம், உள்ள இருக்கிறதுனால தூங்குறோம். இல்லாட்டி நம்ம தூங்க மாட்டோமே. நம்ம ஒரு பௌருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க வட சொல்ல. அது எது தேவையில்லாத ஒரு வீண் தம்பகத்துக்கு பேர் பௌருஷம். புருஷார்த்தம்ங்கக்கூடியதுல இருந்து தான் பௌருஷம்னு வந்துச்சு. அது கொஞ்சம் நையாண்டியான வார்த்தையா பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன பௌருஷம்? அவன் அவன் ரொம்ப பௌருஷத்துல தெரியுதா? கேள்விப்பட்டிருக்கீங்களா குழந்தைங்கள அந்த வார்த்தைத்தை? அவளுக்கு வந்த பௌருஷத்தை பாத்தியன்னா அது மாதிரி. பௌருஷம்னா என்ன? தகுதி இல்லாத ஒன்றை நம்ம தகுதிப்படுத்திக்கிறோம், அது பேர் பௌருஷம். ஆனா உண்மையிலே பௌருஷத்துக்கு என்ன பேரு? புருஷார்த்தம், அதனுடைய எல்லை, ஒரு யோகத்தினுடைய உச்சகட்ட நிலை கண். அதுக்கு பேருதான் பௌருஷம். அப்போ இந்த இந்த இதனுடைய உச்சகட்ட எல்லைக்கு நாம் போகும்போது அந்த உள்ளொளி உத்தமன், உரைமாண்ட உள்ளொளி உத்தமன், அவன் வந்து உரைமாண்ட உள்ளொளி உத்தமன். அவன் உள்ளே இருக்கிறான், அவன் உத்தமனா இருக்கிறான். அவன் உன்னையும் உத்தமமாக்கத்தான் உள்ள இருக்கிறான். ஆனா நம்ம உத்தமமாக விரும்பல, பலதரப்பட்ட முறையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ராமன் வந்து அவதார புருஷன், வேதங்கள் சாத்திரங்கள் எல்லாமே சொல்லுது. அவனை பத்தி எந்த தவறுமே செய்ய முடியாது. ஆனா அவன் இவனை கொலை செய்தாங்கக்கூடிய பழி இன்று வரைக்கும் வழக்காடு மன்ற பட்டிமன்றத்தில் ஓடுது. சாம்பூகன் அப்படின்னு பேர் அந்த தலைகீழ கட்டி தொங்கணும். அப்பதான் மறந்துட்டேன், இப்ப நினைவு வந்துருச்சு. இன்னை வரைக்கும் அவனை கூட சரியா தப்பா, அவனை கூட சரியா, இப்ப நீ என்ன பண்ண போறியா? அந்த சரியா தப்பான்னு பேசி நீ என்ன பண்ண போற? உனக்குள்ள எத்தனை அழுக்குகள் அசிங்க ஆமன். அவன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவன். அவனை போய் சரியா தப்பான்னு பேசி நீ என்ன பண்ண போற? தெரியல. அப்ப நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். அது வேற விஷயம். அது காலங்காலமா இருந்துட்டு நம்ம அங்க போக வேண்டாம். இப்போ அப்படி வந்தவருக்கு கூட இந்த அவதூறு வந்துருச்சு கண்ணு. ஒண்ணுமே அவன் வந்து ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படி வாழ்ந்தவன். அவனை பத்தி சொல்லுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ஒன்னை தூக்கி பிடிச்சுக்கிட்டு திரியுறாங்க. திரிதது யாரு அப்படின்னா ஒரு சொல்லுல நிக்க முடியாத, ஒரு சொல்ல நிக்க முடியாது, ஒரு இல்லில் நிக்க முடியாத, தெருவுக்கு ஒரு இல் வச்சிருக்கான். ரொம்ப கூச்ச நாச்சமே அவனுக்கு இல்ல. அவன் வந்து அவன் இதை வந்து பேராண்மைன்னு நினைக்கிறான். பிறன் மனை நோக்காத பேராண்மை அரணென்றே ஆண்டோர்க்கு. அரண் அதுதான் அரண்னு வள்ளுவன் பேசுறான். ஆனா ஒண்ணும் காரியத்துல ஒண்ணும் ஆகல. சரி, அது ஒரு உத்தரவு. அப்போ அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் ராமனை? அதனால மாலைகள்லாம் வந்து நம்ம பூ மாலை போட்டு அவன் வேற மாலை போட்டான். எப்படி பிடிக்கும்? ஒரு சொல் ஒரு இல் இல்லையே நம்மகிட்ட. அப்ப அப்படிதான் இருக்க முடியும். அப்ப அந்த கேட்டகரி விட்டுருவான். அப்புறம் அப்பேற்பட்ட ராமன் எந்த விதமான அப்பளுக்கும் சொல்ல முடியாதவன் பேர்லையும் மனித சட்டை போட்டா இதெல்லாம் வந்து சேரும். இப்ப நம்ம மனித சட்டை போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்து ஸ்ரீகிருஷ்ணனுக்கு வரான். அவன் ரவிகுல திலகம் விட்டுருணும். இப்ப இவன் சந்திரகுல திலகம். இவனை பத்தி எடுத்துப்பான். இப்ப இந்த சேமந்தம் மணி யாரோடு தொடர்புடையது? இந்த சந்திரகுல திலகத்தோடு. சந்திரன் யாரு? 16 கலைகளுக்கு அதிபதி. நம்ம பார்க்கிறது பூதச்சந்திரன். இறைவனை வந்து அட்டமூர்த்தி, அழகன், புலகன். அட்டமூர்த்தின்னு இறைவனை எல்லாரும் பேசுறாங்க. அது என்ன அட்டமூர்த்தி? பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், ஆன்மா. என்ன பேரு? பஞ்சம் பஞ்சம் பூதங்கள், சூரியன், சந்திரன், ஆன்மா. இதுதான் அட்டமூர்த்தி. அந்த அட்டமூர்த்தி இவன் வந்து இறைவன் வந்து இந்த சூரிய சந்திரர்களுக்கும் நமக்கும் என்ன உறவு? நம்ம உடம்புலயும் அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. நம்ம உடம்புலயும் இந்த பஞ்ச பூதங்கள் உள்ளது. நம்ம உடம்புலயும் சூரியனுடைய அம்சமாக வலது கண்ணும், சந்திரனுடைய அம்சமாக இடது கண்ணும் உள்ளது. ஆன்மஸ்வரூபம் நம்மகிட்டே இருக்கு. ஆக நாமளும் அட்டமூர்த்தி தான். அட்டமூர்த்தி ஆவோமா? ஆகணும் என்பதற்காக வேண்டி இந்த சரித்திரங்களும் இந்த இந்த பிரயாசைகளும் இந்த ஆன்மீக நூல்களும் தோன்றின. ஆனா நம்ம எல்லாரும் மேன்மை அடைஞ்சிருவோம்னு பயந்து போய் மாயை தன் வயப்படுத்துவதற்கு அது கூட்டம் கூட்டமா ஆட்கள் அனுப்புது. அதை வந்து அப்படி அனுப்பப்பட்ட ஆட்கள் தான்
நம்மளுடைய மாயை வயப்பட்டவர்கள் தான். தெய்வம் இருக்குன்னு ஒரு கூட்டம், இல்லைன்னு ஒரு கூட்டம், நீ அப்படி செஞ்சா தப்புன்னு ஒரு கூட்டம், இப்படி செஞ்சா தப்புன்னு ஒரு கூட்டம், யோகம் தான் சிறந்தது ஒரு கூட்டம், சதியை தான் சிறந்தது ஒரு கூட்டம், கிரியை தான் சிறந்தது ஒரு கூட்டம், ஞானம் தான் சிறந்தது. எத்தனை எத்தனை கூட்டங்கள் இவைகள் நம் ஞானம் அடைய விடாமல் நம்மளை கீழ்நோக்கி இழுத்துவதற்கு மாயை இரண்டு தன்மை உடையது. சுத்த மாயை, அசுத்த மாயை என்னும் இரண்டு தன்மை உடையது. சுத்த மாயை வயப்பட்டு நிற்கும்போது அது வந்து நாம் நம்மளுடைய புலன்கள் நன்புலன் ஒன்றிட நாத நாத என்று அலறி அரற்றிட. இது வந்து திருவாசகத்தின் ஒரு வாசகம். நன்புலன் ஒன்றிட. இன்னும் புலன்ல நன்புலன் கென்புலன் கெட்ட புலன் உண்டா? நம்மளை வந்து உள்ளத உள்ளபடி சிந்திக்க ஒட்டாமல் தடுப்பது கெட்ட புலன்கள். புரிதலே இருக்காது கண்ணன். நம்ம இந்த விஷயத்துல தலையிடலாமா? இது நமக்கு தேவையா? இது நமக்கு தேவையா? இந்த பேச்சு பேசினா எவ்வளவு மூச்சு, எத்தனை டெசிபல்ல நம்ம மூச்சு வெளியே வருதோ அத்தனை டெசிபலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வெளியே போகுங்க, நம்மளுடைய எனர்ஜி வெளியே போகுங்க. அதனாலதான் மணிவாசகர் சொல்ல பேசாதீங்க தங்கங்களா. பேசணும்னு உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா பேசில்தாம் ஈசனே பேச்சற்ற மாமணி. அதுல வந்து நிறைய வீணாகாது கண்ணு. ஆனா பேசாம இருக்கதான் நல்லது. பேச வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டால் பேச்சற்ற மாமணியின் மணி வார்த்தை பேச, அது வந்து உனக்கு அந்த வாசியை உனக்கு கண்ட்ரோல் பண்ணி தரும். நீ என்ன வேலை பார்க்குற இங்க? நான் இந்த வேலை பார்க்குறேன். இது உனக்கு சம்பளம் தராங்களா? தராங்க. எவ்வளவு தராங்க? இதோட உன் வேலைக்கு வேற இடத்துல நல்ல சம்பளம் கிடைக்கும் தெரியுமா? நீ ஏன் அங்க போக? இது நம்ம வேலையா? இது நம்ம வேலையா கண்ணு? நம்ம வேலை என்ன? நம்ம வேலை என்ன? நாம் நமக்கு இடப்பட்ட பணியை நம்ம செய்யணும். சித்த விகார கலக்கம் தெரிவித்த வித்தகத்தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. திருக்கோத்திம்பில சொல்லு கண்ணு. நான் சொல்ல வந்தது சேமந்தகமணி. ஏமா மீண்டும் என்ன திருவாசகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து உங்களை எங்கூடயே பயணிக்கும்படிமாக 1.5 மணி நேரம் நான் உங்க கூட பயணிக்கிறதுன்னு இன்னைக்கு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதுக்காக வேண்டிதான் இன்னைக்கு பைரவ சுவாமிகள் நம்ம கூட வரல போல இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல கண்ணு. ஒரு 8 மணி வரைக்கும் நீங்க என் கூட கோஆபரேட் பண்ண முடியுமான்னு பார்த்து சொல்லுங்க ஐயா. 8 மணி வரைக்கும் நீங்க கோஆபரேட் பண்ண நான் அதுக்குன்னு நான் முடிச்சிடறேன். சரியா? அதை நீங்க இல்ல அப்படின்னா அதுக்கு முன்னாலே நீங்க நீங்க பிளான் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாலே நம்ம முடிச்சுக்கலாம். சரியப்பா? ஆஹ் அப்புறம் வந்து நம்ம இப்ப அப்படியே பயணிக்க போர் அடிக்குதாகண்ணே? இல்ல. கதை கதை போக்குல போறீங்க, உணர்வு போக்குல போனுங்கன்னு. கதை இல்ல, உணர்வு போக்குல போறீங்க. ரைட்டா? சரி. அதுக்குதான் இவ்வளவு எனர்ஜி நான் என்னுடைய எஃபர்ட்டை போடுறேன். சரி, இப்ப நம்ம வந்து என்ன பண்றோங்கன்னு, ஆஹ் சித்த விகார கலக்கம் தெரிவித்த உன் ஊதல் எங்க நோக்கி இருக்கணும்? பேசணும்னு உனக்கு இஷ்டம் இருந்துச்சு. நீ எந்த ஊருக்கு போறீங்க? எங்க வேலை பாக்குறீங்க? அப்படியா? இந்த லாடு அப்படின்னு ஒரு நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கை சரித்திரத்துல ஒரு 5 தொண்டர்கள் இருக்கிறாங்க. 5 தொண்டர்களும் ஒரே மாதிரியான தொண்டர்கள். ஐயாவுக்கு எந்த ஊரு? ஐயாவுக்கு எந்த ஊரு? என் ஊரு கேட்டு நீங்க என்ன பாப்பீங்க? ஏதவன் ஊர் யாதவனை பாடும் பரிசேலும். அவனை பாடுங்கய்யா. என் ஊரை காட்டி நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க கூட பிறந்த எத்தனை பேரு? தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு உதவி. திருவாசகம் சொல்லுங்கன்னு நான் சொல்லல. இந்த லாட்டுட்ட போய் கேட்டான். அஹ், லாட்டுக்கு எழுத்தறிவு கிடையாது கண்ணு. பரமஹம்சர்கிட்ட போய் பரமஹம்சர் நம்ம பிள்ளை எழுத்தறிவிக்காம இருந்துடக்கூடாதுன்னு அவர் சொல்லித் தராரு. வகுப்பு முடி வரைக்கும் பொறுமையா பெரியவங்க சொல்லித் தராங்க குருங்கிற ஸ்தானத்துல. வகுப்பு முடி வரைக்கும் பொறுமையா இருக்கிறாரு. முடிஞ்ச பிறகு கேட்கிறாரு, சுவாமி இது பேரண்ட நாயகனே எனக்குள் இறைமாண்ட, அதாவது உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து என் உளம்புகழும். என் உள்ளத்துக்குள்ள அவன் புகணும். அதை செய்வானா? இந்த நீங்க இப்ப சொல்லி கொடுத்தீங்களா ஆனா அவனா, அது வந்து அது எனக்கு செய்யுமா? அது செய்யாது கண்ணு. சில பயிற்சி செய்யாதுக்கு எதுக்கு ஏன் நீ சொல்லி கொடுக்குற? நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். செய்யலன்னு தெரியுதுல்ல உனக்கு. அப்ப அந்த கல்வி இல்ல கண்ணு. கல்வி சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்த உன் ஊழல் எங்கன்னு வைக்கிறது வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க. ஐயா எந்த ஊர் உங்களுக்கு?
நம்ம நம்ம அவ்வளவு ஒன்றும் பண்படல. அம்மா தவச்சாலைக்கு வந்திருக்கோம் தங்கம். நம்ம எல்லாரும் அம்மாவுடைய அன்பர்கள். என்ன செல்வ கணபதியோட தவச்சாலை தொண்டர். அதுக்குள்ளே முடிச்சுக்கோமே. என்ன பண்ண போறோம்? அதுக்குள்ளே இன்னைக்கு கருத்து என்னை எந்த விதத்தில் தாக்கியது, இன்றைய கருத்து என்னை எந்த விதத்துல ஒரு உள்ளுணர்வை தூண்டி விட்டது, இன்றைய கருத்து எனக்குள்ள எந்த ஞானத்தை புதுப்பித்து தந்தது, அந்த மாதிரி நீங்க சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? ஒண்ணும் கிடைக்கலையா? எனக்கு ஒண்ணும் கிடைக்கல. கூட 2 வாரம் வாங்க தரணும். இல்ல. அப்ப இது இது உங்களுக்கான தளம் இல்லைன்னு நினைச்சுட்டு வேற தளத்தை நோக்கி போயிருங்க. வேலை முடிஞ்சிருச்சு கண்ணு. நம்மளையும் கெடுத்து தானும் கெட்டு சந்திர புஷ்கரனையும் கெடுத்தானா ஆண்டிங்கிற மாதிரி தொண 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 நாங்க வந்து பேசி என்னையா செய்ய போறோம்? அதுக்காண்டி நான் பேசாம இருக்க சொல்லல கண்ணு. ஆஹ் கலந்து நின் அடியாரோடு கூடி கழிக்க வேண்டும்னு சொல்றார். இந்த திருக்கோயில்கள் எல்லாமே, இந்த உடல் திருக்கோயில்கள் எல்லாமே அவர் சொல்றாரு, இந்த இறைவனுடைய திருக்கோயில் அப்படிங்கிறார். இது மானுட ஆக்கை சிவலிங்க சொரூபம். இதுக்குள்ள இறைவன் இருக்கிறான். அதை உணர்வமே. அதை உணர்வுக்கு தானே தவச்சால. அந்த ஈடுபாட்டோடு நம்ம செயல்படுவோமே. அப்படி நீங்க சொல்லுங்க. சரி, இப்ப நம்ம ஸ்ரீகிருஷ்ணன் மானுட சட்டை தாங்கி வந்தால் ஒரு வகையிலும் அப்பளுக்கு சொல்ல முடியாத பெர்ஃபெக்ஷனான ராமர் பெயர்லயே இந்த குற்றம் வந்திருக்கு கண்ணு. ஒரு விஷயம் நினைவு வச்சுக்கோங்க. சம்பூகன் வந்து அவனை ஏன் கொன்னாரு அப்படிங்கிறது. அப்ப ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லே வேண்டாம். அவர் ஏழா பொய்கள் வருவேன். அவர் பொண்டாட்டியே சொல்லிட்டாள் ஆண்டாள் ஆச்சியார. அப்போ வந்து அவர் வந்து காலத்தின் கோலத்துக்கு தக்க சில விஷயங்கள்ல அவர் வந்து பிளெக்சிபிளா போய் தான் ஆகணும். அது வேற யுகம், இது வேற யுகம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோணுமா. இரண்டாவது, நாம் வசிக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கன சில நேரத்துல ரொம்ப இக்கட்டான சிலர் ஒரு வேலை இருக்குங்க, முடிச்சுட்டு வந்துருக்குமா, வணக்கம் அப்படி சொல்லிட்டு போகணும். உனக்கு வேலை இல்லை, நீ பொய் சொல்லி விட்டாய், நீ மாட்டிக்க தங்கம். இந்த வலைக்குள்ள மாட்டிட்டு நீ போய் அப்ப என்ன செய்யணும்? லைட்டா ஒரு பொய்யை சொல்லிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். நீ பொய் சொல்லிட்ட, நீ பொய் சொல்லிட்ட, நீ பொய் சொல்லிட்டேன்னு. இது பொய் இல்லை தங்கம். உன்னை நீ விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு சாதனம், ஒரு கருவி. அதனால கொஞ்சம் வேலை இருக்குங்க ஆபீஸ்ல, இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டுக்குள்ள கடைசி நேரத்தில் நான் சப்மிட் பண்ண வேண்டியது. போயிட்டு சரி, அப்படி கலந்துக்கணுங்க. இது வந்து பொய் சொன்னதாக ஆகாது. அததான் ஸ்ரீகிருஷ்ணன் செய்தார். அவர் என்ன செய்தாரு? சில பல சந்தர்ப்பங்களில் அவர் வந்து இவர் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா பஞ்சபாண்டவர்கள் இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டாங்க. இவன் இருந்தா என்னம்மா, நம்ம வந்துட்டோம், பஞ்சபாண்டவர் இருந்தான்னா போனான்னு அந்த மனோபாவம் உடையவர்களுக்கு இல்லை இந்த கதை. நாம என்றும் இருப்பதாக்கினான் என்னில் கருணை வான் தேன் கலக்க அருளோடு பராமுத நல்கினான் அப்படின்னு சொல்றாரு கண்ணு. அருளோடு பராமுதை பெறுவதற்கான சங்கம் இது. அப்ப அதுக்கு எதை தள்ளணும், எதை கொள்ளணும், ஏம நியமங்கள்ல நம்ம அதை வச்சுக்கணும். அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? இவர் வந்து ஹம், நம்ம ஸ்ரீகிருஷ்ணன் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சத்ராஜித் அப்படின்னு ஒருத்தர் வசிச்சார். என்ன பேரு? சத்ராஜித். மிகப்பெரிய சூரிய பக்தர். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்திருக்கோங்கண்ணே. நீங்க கேட்ட சந்தேகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கதைக்குள் நம்ம நுழைஞ்சிருக்கோம். இதுக்குள்ள என்ன டிஸ்ட்ராக்ஷன் இறைவன் கூட்டிட்டு போக போறான்னா அது கூட எல்லாம் நீங்க வாங்க, அதுக்கப்புறம் கதையை பிடிச்சிடலாம். சத்ராஜித் சூரிய போர் அடிக்கல உங்களுக்கு யாருக்கும் இல்ல. சூரிய பக்தன், சூரிய பகவானுடைய பக்தன். சூரிய பகவான் என்ன செஞ்சாரு? சத்ராஜித்துடைய மந்திர ஆற்றலுக்கும் யோக ஆற்றலுக்கும் அவனுக்கு தன்னால் ஏதேனும் ஒரு பரிசு கொடுக்கப்பட வேண்டும், ஏன்னா தன்னையே நம்பி இருக்கிறான் அவன் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதனால அவர் என்ன பண்ணாரு? சத்ராஜித் ஒரு நாள் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் கழுத்தில் அணிஞ்சிருக்கக்கூடிய சியமந்தகமணி அப்படின்னு ஒரு மணியை சத்ராஜித்துக்கு கொடுத்தார். என்ன பேரு சொல்லுங்க? சத்ராஜித்து. நீங்க யாருக்கும் சொல்றதானா இந்த இவ்வளவு கதை நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த கதைகளை மட்டும் சொன்னா போதும். ஆனா உண்மையிலே இதனுடைய உள்பொதிவு நான் உங்களுக்கு முன்னக்கூட்டி இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டேன். கலைகள் என்ன, என்ன கலை, என்ன நியாயம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதை நீங்க நினைவு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து சத்ராஜித் அதை போட்டு வந்தோடனே அதை போட்டு அப்ப நமக்கு ஏதாவது ஒரு புத்தாடையோ ஒரு
புது நெக்லஸ் வாங்கணும்னா நம்ம வந்து பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு என்ன, நான் வந்து என்னுடைய ஆத்மார்த்த நாயகனை இதயத்துக்குள்ள வச்சு பூசிச்சுட்டு இப்ப பரமார்த்தமாக வெளியே வச்சு பூசிச்சு நான் அவனுடைய சுரூப நிலையான மகோன்னத நிலைக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம பிறந்த நாளைக்கு கோயில் போறோம் இல்ல. கல்யாண நாளைக்கு கோயில் போறோம் அதுக்கா போறோம். நான் எடுத்திருக்கேன் ஒரு பட்டு சேலை, நான் எடுத்திருக்கேன் ஒரு நெக்லஸ். கோயிலுக்கு எதுக்கு போறோம் நம்ம? ஆத்மார்த்த நாயகனையும் பரமார்த்த நாயகனையும் இணைக்கும் சொரூப நிலையை நம்ம காமிக்கிறதுக்கா போறோம் இல்ல. நான் ஒரு நெக்லஸ் வச்சிருக்கேன், அதை கொண்டு என் புருஷன் இன்னைக்கு நெக்லஸ் எடுத்து கொடுத்தாரு. நீ எத்தனை பேர் வைத்தறிச்சல நீங்க கொட்டிக்கணுமோ கொட்டிக்கோங்க, அது உங்க இஷ்டம். ஆஹ் போன வருஷம் இதை எடுத்து கொடுத்தாருல உங்களுக்கு, அப்படியா அவங்க கேட்கணும். அதே எங்க இருக்கீங்க? போன வருஷம் எடுத்து கொடுத்ததுக்கு நான் இந்த ஒரு வருஷமா நான் வந்து சரியாக சாப்பிடல, அடுத்த வருஷம் எடுத்தாருன்னு சொல்லி அவர் வாயை கட்டி வயிறை கட்டி இந்த வருஷம் எடுத்து கொடுத்துட்டாரு. அவங்க வீட்டுக்கு போய் ஏன்டி ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு? வாட்டம் இல்லாம வேற என்ன ஓட்டமாவா இருக்க முடியும்? அவ கேட்பா, வாட்டமா இல்லாம ஓட்டமாவா இருக்க முடியும்? ஏங்க என்ன, ஏன் ஏன் என்னாச்சு? அவ புருஷன் பாருங்க, அவன் வாயை கட்டி வயிறை கட்டி போன வருஷமும் ஒரு நெக்லஸ் எடுத்து கொடுத்தான், இந்த வருஷமும் இதை எடுத்து. இதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு ஐயா நான் உங்களை குறை யாரையுமே சொல்லல. உள்ளதா இல்லதா சொல்லுங்க? உள்ளதா இல்லதா ஐயா? நீங்க உள்ளதுனாலும் சொல்லுங்க, இல்லதுனாலும் சொல்லுங்க. நம்ம புடவை எடுத்துருக்கோம், அதை காமிக்க போறோம். நெக்லஸ் எடுத்துருக்கோம், காமிக்க போறோம். இல்ல பொண்டாட்டி அழகா இருந்தா புருஷன் வந்து எனக்கு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா பாருங்கடா. உண்மையிலே இப்போ அழகான பொண்டாட்டி கிடைச்சா புருஷன் பெருமைப்படுறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். உள்ளதாமா இல்லதாமா? உள்ளதான். ரைட். அப்ப நீங்க உள்ளதை சொல்லிட்டீங்க குழந்தைங்களா. ரைட், எஸ் அம்மான்னு சொல்லிட்டாங்க. உம் இப்ப வந்து நம்ம ஆத்மார்த்த பூஜை பரமார்த்த பூஜை பண்ணணுங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம கருந்துளையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். உங்களை யாரையும் புண்படுத்துவது என் நோக்கம் இல்லை குழந்தைங்களா, மன்னிச்சுக்கோங்க. யாராவது காயப்பட்டுதான் மன்னிச்சுக்கோங்க. நான் அது என்னுடைய நோக்கம் அல்ல. எதுக்காண்டி சொல்றேன்னா, சொரூப நிலை என்பது ஒன்று இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும், ரூப நிலை ஒண்ணு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். ரூப நிலையில் நம்ம ஆத்மார்த்த பூஜையும் பண்ணணும், பரமார்த்த பூஜையும் பண்ணணும், வெளியே திருக்கோயில் பூஜையும் பண்ணணும், உள்ள இதையும் பண்ணணும். ஆனா நம்மளுடைய இலக்கு சொரூப நிலையை நோக்கி போகணும். அதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சும்மா உங்களுக்கு இதா சொன்னனே தவிர நீங்க எதுக்கும் கோச்சுக்காதீங்க தங்கங்களா, எனக்கு நோக்கம் அதுவல்ல. சரியா? இப்ப வந்து சீமந்தமணி சத்யா சத்ராஜித் பேர் வச்சுக்கோங்க. சத்ராஜித்துக்கு அவருக்கு ஒரு தம்பி பிரசேனன் அப்படின்னு பேர். சத்ராஜித்தோட தம்பி பேர் என்ன? ஏதோ ஒரு தம்பின்னு வச்சுக்கோங்க, நீங்க யார்ட்டையும் சொல்ல போறதானா நினைவு வச்சுக்கோங்க, பிரசேனன். நீங்க ரெண்டு பேரும் அப்ப சத்ராஜித் என்ன பண்ணா, அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோரணை வந்துருச்சு. சத்ராஜித்து போட்டிருந்த நகைக்கா வேண்டிதானே வந்தேன், அரசபைக்கு வந்தான். ஸ்ரீகிருஷ்ணனுடைய அரசபைக்கு வந்தான், ராஜ கம்பீரமா அப்படி வரான். சூரியன் நம்ம அரண்மனைக்குள்ள வருது. எல்லாரும் சொல்றாங்க அந்த சூரியனிடம் இருந்து பெற்ற அந்த மணி எல்லாரும் எந்திரிச்சுன்னு பாக்குறாங்க கண்ணு. எல்லாரும் எந்திரிச்சுன்னு பாக்குறாங்க. யார் வரா யார் வரா? சத்ராஜித் வரான். சத்ராஜித்னே அவங்களுக்கு தெரியல, இந்த சூரிய ஒளியில ஒரு ஒளிப்பிழப்பு பிரபை வருது, ஒரு ஒளிப்பிழம்பு வருது, ஒரு ஒளிவெள்ளம் வருது, எல்லாரும் பாக்குறாங்க. ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓ இவன் வந்து சூரியனிடம் இருந்து பரிசு பொருள் வாங்கி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்போ அது வந்து அதனுடைய அற்புதம் கேளுங்க. ஒரு அந்த இறைவன் என்ன வரம் கொடுத்துருக்கான், அதுல இருந்து 700 கிலோ தங்கம் ஒரு நாளைக்கு. அந்த இந்த சீமந்தக மணில இருந்து எத்தனை கிலோ தங்கம்? 700, 7 தோலா அப்படின்னு குறிப்பு இருக்கு கண்ணு, 7 தோலா. அதே இப்ப உள்ள அறிஞர்கள் 700 கிலோன்னு சொல்றாங்க, எந்த அளவுக்குன்னு தெரியாது. ஏதோ ஒரு கணிசமான பொன் அதுல இருந்து வருகின்றதுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆனா 700 கிலோ தங்கம் அப்படின்னு சொல்றாங்க தினமும். அது எங்க உள்ளதோ அங்கு தினமும் 700 கிலோ தங்கம். ஒரு மனிதனிடம் இந்த மாதிரி ஒரு அளப்பற்ற ஒரு பொருள் வந்து கை சேர்ந்துருச்சுன்னா அந்த மனிதன் எந்தெந்த அளவுல எல்லாம் சீரழிக்கப்படுகின்றான் என்பதற்கு இந்த சேமந்தகமணி கதை கண்ணு. புரிஞ்சுட்டீங்களாப்பா? ஒரு மனிதனிடம் அளவற்ற ஒரு பொருள் குவிந்தால் அது ஒரு மனிதனை எந்த அளவில் அலக்களிக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு விஷயத்துல இவர் வந்து நம்ம ஸ்ரீகிருஷ்ணன் அதை பாக்குறாரு.
இவனை யாராவது வெட்டி கிட்டி கொலை பண்ணிட்டு அந்த மணியை எடுத்துட்டு போனா என்ன பண்ணு? ஆனா அந்த சூரிய பகவான் ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். எவன் ஆச்சார குறைவாக இதை ஹேண்டில் பண்றானோ அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் இடையூறு வந்து அவன் வந்து ஓன் அவுட் ஆயிடுவான்னு அவரு ஒரு வரம் கொடுத்து தான் அதை கொடுத்திருக்கிறார். ஆஹ் இப்போ வந்து இவன் போட்டு வரவும் அப்ப இவர் சொல்றாரு, உனக்கு 700 கிலோ தங்கம் அது போடுறத நான் உனக்கு உன் வீட்டுக்கு கொடுத்து விட்டுறேன் பாய், உனக்கு பாதுகாப்பு இல்ல. சபை கூடிய அரங்கு, அந்த கூடிய அரங்குல ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு, இது வந்து உனக்கு முழு பாதுகாப்பு கிடையாது கண்ணு. நான் வந்து உன் வீட்டுக்கு 700 கிலோ தங்கம் அது போடுற குட்டியை நான் உனக்கு கொடுத்து விட்டுருவேன். அது குட்டியே போடாட்டி கூட நான் அரசவையிலிருந்து கொடுத்து விட்டுருவேன். இதனுடைய தகிக்கும் ஜொலிப்பு நிறைய பேர் கண்ணை கவர்ந்து உனக்கு அது பாதுகாப்பு அளிக்காதுன்னு சொல்லி பல பேர் கூடிய சபையில் சொல்கிறார் கண்ணன். நம்ம மனசு வந்து பொருளுக்கு ஆசைப்பட்ட மனசு வந்து எப்பேற்பட்ட பரமே வந்து சொல்லுது கேட்கல கண்ணு. அது மட்டும் இல்ல, இவன் வந்து என்கிட்ட இந்த மணியை புடுங்கிறதுக்கு அலையிறான் அப்படின்னு தீர்மானம் பண்றாங்க. இந்த மணியை புடுங்கிறதுக்கு அவன் அலையிறான்னு தீர்மானம் பண்றாங்க. அப்போ அவன் வந்து இல்ல நான் கொடுக்கல அப்படி அப்ப உனக்கு பாதுகாப்பு கிடையாது அவனை தான் நான் சொல்லுவேன். சரி போயிட்டான். போனா இரவுல வந்து தூக்கமே வரல. எப்பவுமே வந்து நமக்கு அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்தா ஈடிய பார்த்து பயப்படணும், வேற யாரு தாடியை பார்த்து பயப்படணுமா, ஈடிய யாரை பார்த்து பயப்படணும்னு ஒரு விவசாயம் இல்லாம பயம் வந்துருந்தானே. அப்ப அந்த அந்த இவரை ஆடிட்டரை கூப்பிட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்னென்னமோ நமக்கு இரவு முழுசும் நமக்கு பாதுகாப்பு இல்லைல்ல அப்படின்னு அவன் வந்துருச்சு. இவன் போய் வேற வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வேற விட்டுட்டு வந்திருக்கான். தூக்கமே வரல. அப்போ அவன் தம்பி வந்தான். ஏன்னு ஒரு மாதிரி முகமெல்லாம் அரண்டு போயிடும். பெரிய மணி கிடைச்சிருப்பா, அங்க போனா அவன் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னான். உம் அப்ப வேணா கொடுங்க, நான் கொண்டுட்டு போய் என் நாட்டுல கொண்டு போய் நான் ஒளிய வச்சிருக்கேன், நான் கொண்டுட்டு போறேன் கொடுங்க. சரிப்பா நீ கொண்டுட்டு போய் ஒளிய வச்சிரு, ஒரு 6 மாதம் கழிச்சு நான் வந்து வாங்கிட்டு வந்துக்கிறேன். இப்ப இது வந்து எல்லார் கண்ணிலையும் தெரிவிக்கிற மாதிரி இருந்ததுனால நமக்கு வந்து பாதுகாப்பு இல்லையோ நான் யோசிக்கிறேங்க. சரி போய்க்கலாம். அவன் நாட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னா 2 1 நாள் தங்கி இருந்தான். பிரசேனன் தன்னுடைய குதிரை மீது ஏறி அவன் போறான். போகும்போது இயற்கை உபாதைகள் கழிக்க வேண்டியது இருந்துச்சு. இயற்கை உபாதைகள் கழிச்சான். அந்த காலத்து சம்பிரதாயப்படி இதெல்லாம் நம்மளுடைய சனாதன தர்மம் நமக்கு போதிச்ச உண்மைகள். நாம எல்லாரும் போய் கைவிட்டுட்டோம். ஆஹ் ஒரு மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு மலவாயு ஜலவாயு புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், காமவாயு ஏதோ ஒரு வாயு புரியுது அப்படி வச்சுக்குவோம். எண்ணங்கள் தடைப்படுது அப்படின்னா நாம எந்திரிச்சு போய் எத்தனை தடவை வாய் கொப்பளிக்கணும்னு ஒரு விதி இருக்கு, எத்தனை தடவை முகத்துக்கு கண்ணுல தண்ணி அடிச்சுக்கணும்னு ஒரு விதி இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சொன்னா ஏமா நீ நாங்க இருக்கிற குழப்பங்கானா நீ வேற குழப்பறியான்னு நீங்க கேட்டு நீ அடிச்சு போடுவீங்க. ஏதோ ஒரு 200 பிள்ளைங்கனாலும் எனக்கு லைன்ல இருக்கீங்களே என்னென்னமோ பிரச்சனை இருக்குதாங்க. அது வந்து நம்ம சில நியமங்கள். இப்ப இன்னைக்கு ஒரு வினோதமான ஒரு நோய் வந்து நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் அது வருது இது வருதுன்னு வேற சொல்றாங்க கண்ணு. இதெல்லாம் வரவிடாமல் தாக்கி நம்மளை நெறிப்படுத்த வல்லது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆச்சாரங்கள். வரட்டு ஆச்சாரம் இல்லை கண்ணு இது. மூத்த கழிவுகிறது இப்ப நீங்க எத்தனை பேர் கம்ப்யூட்டர்ல இருந்துட்டு கண் எரியுது மூக்கு எரியுது வாய் எரியுதுன்னு வரீங்க. இயல்பாக சொல்லி தந்திருக்காங்க பாருங்க. 2 மணி நேரம் கழிச்சு முகத்தை கழுவிக்கும் வேலைக்கு தக்கன. 2 மணி நேரம் கழிச்சு உன் வாய் அலம்பிக்கோ. மலைஜலம் கழிச்சேன்னா கட்டாயம் 16 தடவை மலம் கழிச்சா 16 தடவை வாய் கொப்பளிக்கணும்னு இருக்கு. ஊர்க்கதை பேசணும்னு சொன்னா 12 தடவை வாயை கொப்பளிக்கணும்னு இருக்கு. அது தேவையில்லாத கதை பேசணும்னா இத்தனை தடவை வாயை கொப்பளிக்கணும்னு கணக்கு கிடையாது, குளிச்சிடவே செய்யுங்குது. நம்ம என்னெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு பாருங்க. இவன் வந்து பிரசேனன் குதிரையில போனான்னா அவனுக்கு அவசரம். யாராவது வந்து பிடிச்சி இழுத்துட்டு போய் நம்ம மணியை பிடிங்கிட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப அவசரம். அவன் வேகமா போனா மலை ஜலம் கழிச்சான். அவன் எந்த ஆச்சார அனுஷ்டானத்தையும் கடைபிடிக்கல. அது கொடுக்கும்போது என்ன சொல்லி இருந்துச்சு, முறையாக அனுஷ்டானம் கடைபிடித்துட்டு உனக்கு துன்பமும் வரும், உன்னை விட்டு மணியும் போயிடும்.
இவன் குதிரையில ஏறி போயிட்டு இருக்கான். எதிரால ஒரு சிங்கம் வருது. இவன் எந்த அனுஷ்டானத்தையும் கடைபிடிக்கல. வெளியே போனா முகம் கைகள் கழுவல. அவன் லெட்டின் பாத்ரூம் போனா அதோட முடிச்சுட்டான். இத்தனை தடவை இது மத்தியில தெரியாதவனானா அப்படி இல்லை, தெரிஞ்சவன் தான். செய்யல, வந்துட்டான். வந்த பிறகு அப்போ அவன் அப்படி செய்யாம வந்த உடனே அவனுக்கு ஆச்சாரக்குறைவு ஏற்பட்டுச்சு. நீ என்ன பண்றான்? நேரா வந்துகிட்டு இருக்கிறான். எதிரால ஒரு சிங்கம் வந்துச்சு, இவனை புரட்டி விட்டுச்சு. எதிரால வந்த சிங்கம் இவனை புரட்டி விட்டுச்சு. அதுக்கு என்ன கொள்கைன்னா, ஒரு மாமிச துண்டும் வச்சிருக்கான் போல இருக்கு. செக்கச்செவேல்னு ஜோதி பிளம்பாது திளம்புதான் அது சூன்னு இருந்தானே. மாமிச துண்டு சிவப்பா தானே கண்ணு இருக்கும். அது மாதிரி நினைச்சிட்டு அது வாயில கவிக்குச்சு. அங்க இவனை கீழே தள்ளி விட்டுட்டு இவனை கொன்னுட்டு அந்த அந்த இதை வந்து எடுத்துட்டு அது போச்சு. அது வாயில கவிக்குச்சா, வாயில கவிக்கிட்டு அது போகவும் எதிரில ஜாம்பவான் அப்படின்னு ஒரு கரடி. ஜாம்பவான் இது இது யார் காலத்துல இருந்து வந்து கல்பகோடி காலமாக அவர் வந்து ஆஹ் இந்த அது பேர் என்ன, நித்திய சூரிகள்ல ஒருத்தர். அவர் அவர் சாகாவரம் பெற்றவர். அவர் ஆஞ்சநேயர், விபீஷன் ஆழ்வார், இந்த ஜாம்பவான் இவர்கள்லாம் சாகாவரம் பெற்றவர்கள். அவன் ஸ்ரீகிருஷ்ணன். அவன் வந்து ராமரோடு வந்து ராமருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி படைகள்லாம் போச்சு இல்ல, வானர படைகள். அப்போ ஜாம்பவானும் போறாரு. அங்க போகும்போது எல்லாரும் முட்டி மோதி அஹ், இவரோடு மோது போரும் செய்யறாங்க. யாரு கூட? ஆஞ்சநேயமூர்த்தி இவர் கூட ராமச்சந்திரமூர்த்தி கூட மோது போரும் செய்யறாங்க. சார், பெருமான் திருமேனியை தீண்டக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல பாரு. இது அசுர கூட்டங்கள் ஒண்ணுமே தெரியாது. அவங்க அந்த உணர்வை உணர்ந்துக்கிறதுக்கும் ஒரு உணர்வு வேணும் இல்லாமா. உணர்வு சூழ் கடந்து நின்று உணர்வது ஓர் உணர்வே அப்படி சொல்றாங்கல்ல. அது இல்லாம பெருமானுடைய திருமேனி உணர்வை புரிய தெரியலையே அப்படின்னு அந்த ரொம்ப வருத்தப்பட்டு ஜாம்பவான் போய், இவங்க எல்லாம் சண்டை போட்டு உங்ககிட்ட உன்னுடைய சரீரத்தை ஆரத்தை அழுகுறாங்க, சண்டையில மோது போடல. நான் வந்து என்னுடைய இஷ்ட தெய்வம், என்னுடைய குல தெய்வம், நான் உன்னை வந்து இது மாதிரி ஆரத்தழுவ ஆசைப்படுறேன். இந்த பிறவில அது சாத்தியம் இல்லை ராஜா. அடுத்த பிறவில நான் பிறந்து வருவேன். அப்ப நான் உன்னை என் கூட நீ மோது போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப நான் உன் கூட பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ராஜா. புரியுதா கண்ணு? இவர் வந்து சிரஞ்சீவிகளில் ஒருவர். இவர் பேரு ஜாம்பவான். இந்த பிறவில அவர் ஒரு குகையில இருக்கிறாரு. அங்க இருந்து வராரு. சிங்கத்தின் வாயில் இந்த சேமந்தகமணி இருக்கு. ஜாம்பவான் என்பது ஒரு கரடி. அது நம்மள மாதிரி ரெண்டு கால்லயும் நடக்கும், கையெடுத்து நம்மளை எல்லாம் கும்பிடும். நம்ம நம்ம இங்க பாடம் எடுக்கிறாருல பைரவ சுவாமி, அவர் ஒரு கோயிலுக்கு போயிருக்கும்போது அந்த அவரு அம்மா நாங்க ஒரு ரூம்ல தங்கி இருந்தோம். அங்க வந்து கதவை தட்டிச்சு. கதவை திறந்தா ஆஹ் ஒரு கரடி அது மாதிரி நிக்குதுமா. பயந்து போனேன். என்னன்னு கேட்டா, அது இங்க வரும், உள்ள சாப்பாடு இருக்கும், அதை சாப்பிட்டு போகணும், யாரையும் தொந்தரவு பண்ணாது, இங்க உள்ள சாப்பாடு இருந்தா கொடுத்துருந்தாங்க. அவங்க குடிச்சிட்டு தூக்கமே வரலமா, பாடிச்சு பிறந்து. அது மாதிரி அந்த அந்த ரூம்குள்ளே சாப்பாடு வச்சு அது டெய்லி அவங்க வச்சுட்டு வராங்க, அது சாப்பிட்டு போகுது அப்படின்னு சொன்னார். ஒரு ஒரு நாள் சம்பவத்துல பேசிட்டு இன்றைக்கு இருக்கு. அது மாதிரி எல்லாம் நாம வந்து நம்புற பேருக்கு அது நம்பிக்கைக்குரியதா இருக்கு, நம்பாத பேர்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கு சொல்லலை, இல்லை இப்படி எல்லாம் இன்னும் இருக்குங்கிற. உடனே கரடின உடனே கண்ணை பிடிங்கிரும் மாய பிடிங்கிரும் இல்லை. இப்பவும் அவர் இன்னொரு நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா எந்திரிச்சு பாக்குறேன், அது தொலைவில் நின்னுது. அப்போ அதுக்கான சாப்பாடை கொண்டு வச்சிருங்க, அது போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அது எந்த இடத்துல வைக்கணும்னு அங்க இருக்கிறவங்க அறிவுரை சொன்னாங்க. நாங்க அது படி வச்சுட்டு வந்தோம், அது எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப நமக்கு சத்தியத்தை கட்டுப்பட்டு இன்றும் இளைஞர்கள் வாழ்கின்றன அப்படின்னு தெரியுது. இவரு இந்த சிங்கத்தை அடிச்சு போட்டுட்டு அது வந்து என்ன நினைச்சுக்கிட்டு மாமிச பிண்டம்னு தூக்கிட்டு இருந்துருச்சு வாயில கவ்வி. இப்ப அது கையில இருந்து இது எடுத்துட்டு போய் இவருக்கு ஹம், சாம்பவதி அப்படின்னு சொல்லி ஒரு மகள் இருக்கிறா. அவள் கையில கொடுத்து இன்னொரு பையன் இருக்கிறான். அந்த பையன் அவனுக்கும் இவளுக்கும் ஒரு விளையாட்டு பொருளாக அந்த சம்பவம் நடக்கும். அவங்க அங்க அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க கண்ணு. இப்ப வந்து ஊரெல்லாம் என்ன பரப்பி விட்டான் சத்ராஜித் வந்து
என் தம்பியை காணோம். ஸ்ரீகிருஷ்ணன் அவங்கிட்ட என்கிட்ட வந்து இந்த சீமந்தமணியை கேட்டாரு, நான் கொடுக்கலன்னு சொன்னேன். அப்போ என் தம்பியை வந்து கொலை செஞ்சு அவன் எடுத்துக்கிட்டான். இப்போ என் தம்பியை காணோன்னு நமக்கு தான் இருக்க சாயக்கடை, தெருவடி சாயக்கடையில் சொன்னோம்னா தான் அது கொலையடியில் சொன்னாலும் சாயக்கடையில் சொன்னாலும் ஊர் முழுவதும் பரவிருந்தேன். சத்ராஜித்து அவனுக்கு என்ன ஆற்றாமை ஒண்ணு, தம்பி போயிட்டான். ரெண்டு, டெய்லி 700 கிலோ தங்கம் அத்தனையும் போயிடுச்சு. அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும் வேதனை. அவன் எல்லாத்தையும் பெரிய ராஜா ராஜான்னு நீங்க தான் கொண்டுக்கிறேன். ராஜாவும் இல்லை, ராணியும் இல்லை. அவன் பண்ண கேவலத்தனம் அவன் பொண்டாட்டியே சொல்லிட்டாளே, எலா பொய்கள் உரைப்பானே, மழையே செய்யும் மணாளனே, எங்கே போக கண்ணி. அவன் எங்கதான் என்னதான் ஒழிச்சு வைப்பானோ, இருக்கிறவன் சொத்தெல்லாம் வழியை குத்தி கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது இவன் காதுக்கு வருது. இவன் என்ன பண்ண முடியும்? ஸ்ரீகிருஷ்ணன் என்னதான் பண்ண முடியும்? அதுக்காண்டி சூசைடா பண்ணிக்க முடியும்? அவனுடைய அவதார ரகசியம் எது உண்டு, அது வந்ததுக்கு அதை பண்ணதான் செய்யணும். வேற வழி கிடையாது. ஆனா எல்லாரும் பரவுது. எல்லாரும் இவங்கிட்ட வந்து சொல்லாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்றாரு, நானே இப்படி மாதிரி ஏதாவது ஒரு ஒரு முயற்சி எடுத்து அப்ப எப்படியாவது இந்த பழிய நான் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். எப்படியாவது இந்த பழியை நான் தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைச்சு உடனே அவர் வந்து அந்த பழியை தீர்த்துக்கிறதுக்காக வேண்டி முயற்சி பண்றாரு. அப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த முயற்சியின் சாதனையாக கொஞ்சம் பேரை ஊரோடு, அப்படினாலும் இவன் எடுத்து கொஞ்சம் ஒளிய வச்சுக்கிட்டு இடுப்புல சொல்லிட்டு போய் அவுத்து கொடுத்தான்னு சொல்லுவாங்க. ஊரே கூட்டிட்டு போய் எங்கெங்க இது போகுதுன்னு பார்த்து ஒரு ஒரு கால் தடம் பதிஞ்சு போற இடத்துல, குதிரை தடம் பதிஞ்சு போற இடத்துல அதை பின்பற்றி போறாரு. பிரசேனன் அங்க அவனுடைய குற்று இருமாக அவன் சாகடிக்கப்பட்ட அந்த சிங்கம் கவி கொதறிட்டு தானே அதை வாங்கியிருக்கு. அவன் கிடக்கான். அவன் குதிரை ஓடிடுச்சு. பார்த்துட்டு அவங்க பையில இருக்கான்னு பாக்குறாங்க, இல்ல வந்துட்டு. அப்புறம் அதனுடைய அடிச்சோடு, அந்த சிங்கத்தினுடைய அடிச்சோட பற்றி போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கரடி வருது, கரடியோட அடிச்சோட பற்றி போறாங்க. அது ஒரு குகைக்குள்ள போது இவர் குகைக்குள்ள போறாரு. அங்க சீமந்த கம்மணியை கண்டாரு. ரொம்ப சந்தோஷமாயிட்டு திடீர்னு வெளியே இறையை தேட போன கரடி வந்து வந்துருச்சு. ஜாம்பவான் வந்துட்டார். வந்தோடனே ஜாம்பவானுக்கும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் பயங்கர சண்டை நடக்கும். எப்படி என்னை அறியாம என் குகைக்குள்ள வருவேன் அப்படின்னு சண்டை நடந்த உடனே இவர் வந்து கட்டி பிடிச்சு புரண்ட உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நாம் ஒரு காலத்தில் எம்பெருமான்ட்ட ஒரு ஒரு விண்ணப்பம் வச்சோம், உன்னுடைய திருமேனியை ஆறத்தழுவி நான் வந்து அந்த அந்த அனுபவத்தை பெறணும் அப்படின்னு. சாதாரணமாவே சொல்லுவாங்க கண்ணு, மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு. அந்த அந்த மெய் தீன்ற அந்த சுகத்தை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். இப்ப நம்ம என்னத்தையும் மிஷினரி வாழ்க்கையில வாழ்றாங்கண்ணா. பொண்டாட்டி சுகத்தை அனுபவிக்க தெரியல, பிள்ளைங்க சுகத்தை அனுபவிக்க தெரியல, மழலையும் அனுபவிக்க தெரியல. 3 வயசுல கொண்டு பிடிச்சி தள்ளி ஒரு காலில் மாட்டி கையில மாட்டி கழுத்துல. இது நம்ம நாட்டு ட்ரெஸ்ஸாக்கன்னு. நம்ம வெப்ப நாடு, உள்நாட்டு ட்ரெஸ்ன்னா நம்ம அதெல்லாம் போட்டுக்கலாம். என்னத்தையும் நம்ம மாட்டி கொண்டு ஒரு வேன்ல தள்ளி, அப்புறம் அது கதற 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 கொண்டு ஸ்கூல்ல தள்ளி, அது அங்க இருந்து கதற கூட்டு வந்து 3 நாளைக்கு இருக்க காய்ச்ச அந்த மழையை பேசுறது. இப்ப என்ன நம்ம நம்ம போய் அப்படி கொண்டு திணிச்சு நம்ம என்னத்தை சாதிச்சிட போறோம்? அந்த 16 கலைகளும் கடந்த துரியமும் இறந்த சுடரே போற்றி அப்படின்னா போய் பார்க்க போறோம்? என்னமோ எல்லாரும் அப்படிதான் பாத்துக்கிறாங்க இவளுக்கு. சரி, நமக்கு அது தேவையில்லை. சொல்றேன் எதுக்காக வந்து. இப்ப இவன் வந்து புரிஞ்சுட்டான். ஓ, நான் வந்து என் பெருமானை வந்து ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் சுவைக்கரும்பு இவன். நான் அவன்கிட்ட கேட்டேன், பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் என்று கேட்டாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் தித்திக்கும் சுவைக்கரும்பை நான் கண்டு கொண்டேன். கிருஷ்ணா, நான் உன்னை கண்டுட்டேன். நீதான கிருஷ்ணன். ராமனாக வந்தபோது நான் உன்கிட்ட கேட்டேன், நீ கிருஷ்ணனாக வரும்போது தருவதாக சொன்ன வாக்குறுதியை இப்ப நீ நிறைவேற்றிட்டு நான் கண்டுட்டேன். என் பொண்ணு உனக்காக வேண்டி வளர்க்கப்பட்ட பொண்ணு சாம்பவதி. அவளை நீ ஏற்றுக்கொண்டு இந்த சேமந்தமணியும் கொண்டுட்டு நீ மங்களமா போய் வீடு போய் சேர்ப்பான்னு கொடுத்துட்டான், எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு. அப்ப சேமந்தகமணி இவருக்கு வந்துருச்சு. இது யார் கூட? ஜாம்பவான் மகள் சாம்பவதி கூட இவருடைய மனைவிகள் அஷ்டசகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு சகியாக ஏற்கனவே வந்து ருக்மிணி தேவி அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. இது அடுத்த சகியாக இவ்வளவு.
கூப்பிட்டாரு. இப்ப வந்து சத்யபாமா யாருன்னா சத்ராஜித்தோடைய மகள் தான் சத்யபாமா. சத்ராஜித் வந்து சூரிய பக்தர். இப்ப அவங்ககிட்ட இருந்து அந்த இது போயிருக்கு. இப்ப வந்து இந்த சத்யபாமையோடு இவன் வந்துட்டான். வந்த உடனேமே சத்ராஜித்துக்கு ரொம்ப வந்து ஆஹ், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எங்க டீ கடையில போய் டீ குடிக்க முடியல, ஆனானப்பட்ட கிருஷ்ணனையே நீ குறை சொல்லிட்டியடா, கேவலப்பட்ட பயில. அவனை களவாணின்னு எங்க கடையில வந்திருந்தானே அன்னைக்கு நீ பேசுன, எங்க கடையில வந்திருந்தானே இதை பேசுன, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா அவனை பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஒரே நிவாரணம், சத்யபாமையை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, அவன் யாருக்குன்னே சாம்பதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். சத்யபாமையை கல்யாணம் பண்ணி கொடுத்து நானும் ஆமா உன் மாமனார்னு ஒரு பெருமையை பெற்றுக்கிட்டோம்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறான். சத்யபாமை கண்ணே, இப்ப நம்ம கருங்குழியை நோக்கி போகின்றோம். மனித மனதினுடைய விசித்திரங்களை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து எடுத்து சொல்லிட்டே வரேங்கண்ணே. நீங்க வந்து நான் இது வந்து புராண கதை இதிகாச கதை நான் உங்களுக்கு பரப்ப வரவில்லை. ஒரு விஷயம் நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. இதிகாசத்தில் பேசப்பட்ட கதைகளுடைய நுட்பங்கள், மதிநுட்பங்கள், உணர்வு நுட்பங்கள், உங்களை அது எவ்வாறு தாக்கும், அதிலிருந்து நீங்கள் எவ்வாறு விடுதலை பெற வேண்டும், எந்த கலையை இயக்கினால் இந்த இந்த சித்த விகார கலக்கம் நம்மளை விட்டு தொலையும், தேவையில்லாத உணர்ச்சி சிதறல்கள்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வருவோம், இவைகள் எல்லாவற்றையும் பற்றி விளக்குவதுதான் கண்ணு நான் வந்து இந்த கதையை நீங்க கேட்டுட்டீங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன்பா அப்படின்னு வேற சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஆனாலும் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அவரோடு தொடர்புடையது இந்த கதை அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு சரி இன்னைக்கு வந்து நீங்க அம்மா சொல்லுங்கன்னு சொன்னோன்னே இது பெரிய கதை. இப்ப பாருங்க, இப்பவே இந்த கதை நம்ம சரியாக 6 மணிக்கு ஆரம்பிச்சிருப்போம்னு நான் நம்புறேங்கன்னு, இல்லாட்டி 6:10க்கு ஆரம்பிச்சிருக்கலாம். இப்ப 7:10 ஆயிட்டு. இப்பவே ஒரு ஒரு மணி நேரம் ஆயிட்டு, இன்னும் 1 மணி நேரத்துக்கு கதை இருக்கு கண்ணுங்களா. நான் உங்களை போர் அடிக்க வைக்கலையேப்பா. போர் அடிக்குதா? சொல்லுங்க. அதே சுருக்கன்னா எவ்வளவு நாள் சுருக்கிடலாங்கண்ணே. பெரிய நோவா போட்டுருக்காங்களே. ம், சரி. ஆடியோ லோவா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அவங்க இதுல லோவா இருக்கலாம். ஆடியோ டிஸ்டர்ப்டுன்னு போட்டிருக்காங்க. சரி. அப்ப எப்படி வந்தாங்களா கண்ணு? கேட்டுட்டு வரீங்க தானே நீங்க? நீங்க யாரெல்லாம் வந்து நேத்து பாத்தீங்களோ அவங்களுக்காக வேண்டி ரொம்ப விரிவாக்கமா சொல்றேங்கன்னு, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு. ம். இப்ப வந்து அஹ், இவன் வந்து தன் பொண்ணை வந்து இவங்கிட்ட 3 பேர் பொண்ணு கேட்டாங்க தன். யார்கிட்ட? எப்பவுமே அழகான பெண்கள் இருந்தா சொந்த பந்தங்கள் மூலமா எப்படினாலும் கேட்க வருவாங்க தானே. அப்படி இவங்கிட்ட பொண்ணு கேட்டு வந்தாங்க. யாரெல்லாம் கேட்டு வந்தா அப்படின்னா, ஆஹ், அதாவது அக்ரூரர் அப்படின்னு ஒரு ஆளு. அக்ரூரர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மிக நெருங்கிய சொந்தக்காரங்கன்னு. யார்கிட்ட அமைச்சனாக இருந்தான் அப்படின்னா ஹம்சன். ஹம்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணனுடைய தாய் மாமா. ஸ்ரீகிருஷ்ணனுடைய தாய் மாமா ஹம்சன் வந்து அவன் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அம்மா வந்து ஹம்சன் கூட பிறந்தவா. கல்யாணம் நடத்தி வீதி வழியா கூட்டிட்டு வரான். ஹம்சன் வந்து தங்கச்சி மேல உயிரை வச்சிருக்கான். இவளுடைய அட பைத்தியார பயல, இவளுடைய 8வது பிள்ளைதான் உன்னைய கொல்ல வருதுன்னு உடனே அவங்க 2 பேரையும் ஜெயில போட்டான். யாரு? தேவகியையும் வசுதேவனையும் ஜெயில போட்டான். தன்னுடைய தங்கை கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்திட்டு வந்தவன் இவங்க 2 பேரும் ஜெயில போட்டான். அவன் 8வது பிள்ளை தன்னை கொல்லும்னு தான் சாகா வரவாங்கன்னு அவ்வளவு வரம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த அவனுடைய பங்காளி தான் நம்ம அக்ரூரர். அப்ப ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மாமா பையன். புரிஞ்சுக்கிட்டீங்களா குழந்தைங்களா? அவனுடைய அமைச்சரவையில் பிரதான அமைச்சர். ஹம்சனுடைய அமைச்சரவையில் பிரதான அமைச்சர் அவர். இப்போ ஹம்சன் சொல்றா வேற யார போ சொன்னாலும் வரமாட்டாங்க. ஹம்ஸ் அக்ரூரா, நீ போனாதான் ஸ்ரீகிருஷ்ணன் இங்க வருவான். அவனால எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு இருக்கு. நான் அவனுக்கு குவலையாபியிடம் அப்படிங்கக்கூடிய யானையை வைத்து நான் அவனை கொல்ல போகின்றேன். நீ போய் அவனை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. கூப்பிட வராங்கண்ணே. கூப்பிட வரான். ஆனா அவனுக்கு கிருஷ்ணன் மேல அலாதியான பற்று. எப்படியாவது ஸ்ரீகிருஷ்ணன் உள்ளதை சொல்லி நாம வந்து அவனை வெளியே
அந்த இந்த துன்பத்துல இருந்து வெளிக்கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கக்கூடியதுல அவன் ரொம்ப கவனமா இருக்கான். அப்போ அவன் வந்து அவன் கூப்பிட வரான். கூப்பிட வரும்போது எல்லாருக்கும் ஒரு அற்புதங்கள் செஞ்சு காமிச்சியே. கள்ளச்சகடம் உதைத்தாய் போ கடல் போற்றி, சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, வென்று பகை கடுக்கும் நின்கையில் வேல் போற்றி. எப்படி இல்லாம பாடியிருக்காங்க. அத்தனை திருவிளையாடல்கள் உடையவன். எனக்கும் ஒரு திருவிழாவில் நடத்துங்கண்ணா, எனக்கும் ஒரு திருவிழாவில் செய்ய. நான் கம்சனுடைய ஆளுன்னு என்னை தள்ளி வச்சிடாத. நானும் உன்னுடைய சிறந்த பக்தன் தான். என்னுடைய விதி கம்சனுடைய அரண்மனையில் நான் அமைச்சனா இருந்தேன். ஆனா நீ என்னுடைய நல்லூல் உன்னை கூட்டிட்டு வர சொல்றதுக்கு என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கான். நான் உன்னை தேர்ல கூட்டிட்டு வரும்போதே நான் உன்னுடைய முழுமையான சொரூப நிலையை பார்ப்பேன், ரூப நிலையை பார்ப்பேன். ரூப நிலை என்பது எடுத்துள்ள வண்ணங்கண்ணு, சொரூப நிலை என்பது உள்ளார்ந்த ஞானபூர்வமான ஆத்மார்த்த சொரூபம் அப்படிங்கக்கூடியது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டே வரேன். ஏன்னா இது வந்து சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் அப்படிங்க. இப்போ அவனுடைய ரூபநிலையை பார்ப்பேன், அவனுடைய சொருப நிலையை பார்ப்பேன். எனக்கும் ஒரு அருள் அனுபவம் கொடுக்கணும், எனக்கும் ஒரு அற்புதம் கொடுக்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் வந்து கூப்பிடுறாங்கன்னு நான் கொஞ்சம் நெருக்கமா வேக வேகமா போறேன். நீங்க என் பின்னாலே ஓடி வாங்க இன்னைக்குள்ள இந்த கதையை முடிச்சிடும். ஏன்னா அப்பதான் நம்ம பூர்த்தியாக சொன்னதாகும். இன்னைக்கு வந்து சங்கடகர சக்தி அப்படிங்கிறது பார்க்கறா. இங்க வந்து எனக்கு எனக்கு ஒரு ரூப நிலை காட்டு, எனக்கு ஒரு சொருப நிலை காட்டு, அப்படி இப்படின்னு வாங்கிட்டு வரான். அங்க இருந்து வாரான். கிருஷ்ணனை கூப்பிடுறதுக்கு அக்ரூர் வந்திருக்காங்கன்னு உடனே கோபிகைகள் அன்பு தாங்க உலகத்திலே தலை சிறந்த அன்பு. அதுக்கு ஈக்குவலா எதுவுமே சொல்ல முடியாது கண்ணா. அதை நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு கதை சொல்றேன். இதோடு சொல்ல அதுக்குள்ள தோன்றோம்னா இதுக்குள்ள வர முடியாது. அவங்க எல்லாரும் இவ்வளவு அழுது தொழுது உருண்டு புரண்டு ஒரு ஒரு வாரம் ஆச்சு இவங்களை விட்டு விடுதலையாக்கி அவனை கூட்டிட்டு வர்றது. இவங்க அன்பு நமக்கு இல்லையா? நாம என்னமோ ஸ்ரீகிருஷ்ணன் மேல பக்தியோடு இருக்கிறோம், ஞானத்தோடு இருக்கிறோம், வைராக்கியம். இந்த அன்பு நம்மகிட்ட இல்லையா? இந்த அன்பு நம்மகிட்ட இல்லையா? அழுகுறான் அக்ரூர். அப்படி அழுகுறா இருக்கணும், இந்த அன்பு நான் என்கிட்ட இல்லையே, இந்த அன்பு என்கிட்ட இல்லையேன்னு அழுகுறா இருக்கண்ணு. கடைசி ஒரு வழியாக எப்படி வந்துட்டாரு? நேரா இங்க வந்துட்டாரு. உம் ஸ்ரீகிருஷ்ணனை தன்னுடைய தேரில் கூட்டிக்கிட்டு. ஆமா, உங்க மாமா கூட்டு சொன்னா நீங்க சந்தோஷம் தானே வர வந்த வேற அவதார ரகசியத்தை முடிச்சுட்டு போகணும்னு தானே அவனுக்கு எய்மு. வேகமா அவனுங்க வந்து தேர்ல வராங்கன்னு வந்து எல்லா விதமான நிலைகளும் தெரிஞ்சுட்டு வரான். அப்போ அக்ரூர் வந்து சொல்றாரு, தானே நான் வந்து சந்தியாவந்தன் போறேன் அப்படிங்கிறாரு. சந்தி பண்ணுவதற்கு அவரு போய் திருக்குளத்துல நீர் எழுதாருன்னு திருக்குளத்து நீரெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணனா தெரியுது. அவர் வேண்டிக்கிட்டே வந்தாரலாம், எனக்கும் ஒரு லீலை பண்ணு, எனக்கும் ஒரு லீலை பண்ணு அப்படின்னு. திருக்குளத்து நீரெல்லாம் இதா தெரியுது. கையில எழுதாரு, கையில வந்து ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறார். ஆஹ் அப்போ அப்பா நான் உன்னை நல்லா தெரிஞ்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்புறம் திரும்ப தேர்ல பாக்குறாரு, தேர்ல ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறார். கையில எழுதாரு, கையில ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறார். தேர பாக்குறாரு, தேர்ல ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கு. ஐயோ, அவனுடைய லீலையே லீலப்பா அப்படி வந்தவர். இது ஒரு சின்ன இன்சிடென்ட். இவர் யாருன்னு சொல்லிட்டேன். ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சொந்தக்காரர், கம்சனுக்கு சொந்தக்காரர், ரொம்ப நெருங்கிய அன்பர். இது வச்சுக்கோங்க. மூணு பேரு சத்தியபாமை கேக்குறாங்க. இது வந்து பெரிய கதை, இங்க இருந்து அங்க போனது வச்சதெல்லாம் உங்களுக்கு இப்ப தேவையில்லை. எப்போதாவது தேவை அப்படின்னா அப்ப நம்ம இந்த கதையோட பொருத்தமானவற்றுக்கு சொல்லுவோம். இப்ப கிருதவர்மா, அக்ரூரர், சததர்மா அப்படின்னு மூன்று பேரு சத்தியபாமையை பொன் கேட்டார். சத்ராஜித் மகள் சத்யபாமை. இவன் தான் சூரிய பக்தன். இவங்கிட்டதான் வந்து சேமந்தகமணி வந்துச்சு. நினைவிருக்கா குழந்தைங்க அந்த கதையெல்லாம்? மறந்துட்டீங்களா? அதுக்குன்னு இங்க ஒரு இடத்துல அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டீங்கல்ல நீங்க ஒரு கண நேரம். உம் சரி. சத்ராஜித் என்ன, நீங்க எங்க பண்ணாலும் நான் உங்க கூட வருவேன், தெரியும் தானே? ரைட். சத்ராஜித் சத்ராஜித்து சூரிய பக்தன். அவன் தான் சீமந்த மணி வாங்கினான். அந்த சேமந்தக மணி தான் தொலைஞ்சு போச்சு. அவன் ஸ்ரீகிருஷ்ணன் மேல அபாண்டமான பழி சுமத்தினான். அவன் பழி சுமத்தப்பட்டதுக்காண்டி இவனை எல்லாரும் காரி துப்புனாங்க. இப்ப அவன் ஒரே தீர்மானம் வந்துட்டா, நம்ம பொண்ணை அவனுக்கு கொடுத்து சரணாகதி பண்ணோம்னா. அந்த பொன் ஸ்ரீகிருஷ்ணனை விரும்புறா. சத்தியபாமை ஸ்ரீகிருஷ்ணனை விரும்புறா. சத்தியபாமையை கல்யாணம் பண்ணணும்னு அக்ரூரர், சததர்மா, கிருதவர்மா மூன்று பேர் முயற்சி பண்றாங்க. அவன்கிட்ட வந்து பொண்ணு கேட்கிறாங்க.
நீங்க 3 பேர் பொண்ணு கேட்டா நான் யாருக்குன்னு கொடுப்பேன். ஒரு கூட்டணி, 6 பேர் கொண்ட கூட்டணி வைக்கலாம், 3 பேர் கொண்ட கூட்டணி வைக்கலாம், 10 பேர் கொண்ட கூட்டணி, கூட்டணி தானே, இத்தனை பேர் கொண்ட கூட்டணினாலும் வைக்கலாம் தானே. அதுல இருந்து ஒண்ணு உருகலாம், ஒண்ணு சேரலாம். இப்ப இந்த 3 பேரும் கூட்டணி வச்சுட்டு போய் பொண்ணு கேட்டாங்க. 3 பேருக்கு கேட்டுட்டு வந்திருக்கீங்களே, சரி நாங்க பேசி தீர்மானம் பண்ணி நாங்க யாரேனும் ஒருத்தருக்கு கொடுக்கறோம். ஆனா நீங்க ஒரு கண்டிஷன், எங்க 3 பேரை தவிர நீங்க வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, எங்க 3 பேர்ல ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு. அவன் சரின்ட்டான். சரின்னா இவன் ஊருக்குள்ளே இப்ப போக முடியல கண்ணு. இவங்க எல்லாரும் காரி துப்புறாங்க. ஸ்ரீகிருஷ்ணன் மேல இப்படி ஒரு அவாண்ட பழிய சுமத்திட்டியே, ஸ்ரீகிருஷ்ணன் மேல இப்படி ஒரு அவாண்ட பழிய சுமத்திட்டியே அப்படின்னு. ஒரே வழி இது. அப்ப சத்யபாமா அவனுக்கு ஒரே பொண்ணு. அப்ப இவன் சொல்றான், சத்யபாமா நான் இவனுக்கு ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தான் கொடுக்க போறேன்னு கொடுத்துட்டான். கொடுத்தா இவன் மேல அவங்க 3 பேருக்கும் பயங்கர கோபம். சொல்லிட்டு தானே வந்தோம், இவன் எப்படி ஸ்ரீகிருஷ்ணனுக்கு பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு. இதுல கிருதவர்மனும் அக்ரூரரும் வேற கேட்டகரி. சததர்மா லோக்கல் தாதா. என்ன லோக்கல் தாதா? அவன் அவனை மீறி ஏதாவது ஒரு காரியம் நடந்தா என்ன செய்ய, தாதா என்ன பண்ணுவான், ஒரே போடு. இப்ப இவங்க 3 பேருக்குமே கோவமா. அப்ப இவன் இவங்க 2 பேர்ட்டையும் பேசுறான். யாரு, சததர்மன் பேசுறான். நான் அங்க போனேன், அதை சாதிச்சேன், இங்க வந்தேன். நீ எதை சாதிச்சு என்ன செய்ய? அவன் பேர் என்ன, சத்யபாமா. அவன் நம்ம 3 பேருக்குள்ள யாராவது ஒருத்தனுக்கு தானே காரியம் சொன்னான் அவன். அப்படித்தானே சொன்னான். தரல, நீ என்னத்த கிழிச்ச? ஒரு 4 நாவுக்கும் 3 நாவுக்கும் 2 நாவுக்கும் 1 நாவுக்கும் வெட்டிட்டும் குத்திட்டும் வர்றது பெரிய செயலாடா. நீ நீ வெட்டன்னா எனக்கு பொண்ணும் கிடைக்கல, அவன் நீ ஏமாத்திட்டான்னு சொல்லி அவனெல்லாம் வெட்டியிருக்கணும். இவங்க 2 சேர்ந்து அவனை இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி, உனக்கு பொண்ணு கொடுக்கல, எனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கல, நம்ம 3 பேரும் ஒரு கூட்டணி அமைப்போம், அவனை எப்படியாவது கொன்றுவோம். கொன்னுட்டு இப்போ சத சத்யபாமாவை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே இவங்கிட்ட இருந்து தானே அந்த மணியை எடுத்துட்டு போய் அது இன்னொரு பொண்ணு ஜாம்பவதி மூலமாக இவனுக்கு அது சீது வந்துச்சு. அப்ப இவன் சொன்னான், இந்த வச்சுக்கோ, நீ உங்ககிட்ட இருந்தானே வந்துச்சு, வச்சு இல்ல வேண்டாங்கிறான். இல்ல நீ வச்சுக்கோ, உங்ககிட்டே வச்சுக்கோ, நீ ஆசைப்பட்ட, அப்புறம் இது பெரிய கல்யாணம், நீ வச்சுக்கோப்பா அப்படின்ட்டான். அவன் என்ன பண்ணா, ஒரு பெரிய ஆச்சாரிய புருஷர்கள்லாம் கூப்பிட்டு சீமந்தம் பண்ணி அவன் வீட்டுல பிரதிஷ்டை பண்ணிட்டான். யாரு? யாரு கண்ணு சொல்லுங்க. பிரசேனன் செத்து போயிட்டான். அந்த இதுக்கு சத்ராஜித்து தான் இருக்கான், அவனுடைய மணிதான் அந்த மணி. சத்ராஜித் தானே சூரிய பக்தன், நினைவு இருக்கான்? நினைவு இருக்கு. சத்ராஜித்து இப்ப அவன் வீட்டிலே பிரதிஷ்டை பண்ணிட்டான். இல்ல அவன் வேண்டான்னு சொல்றான், என் பொண்ணுக்கு தானே, எப்படினாலும் என் பொண்ணுக்கு தான், அவன் ஒரே பொண்ணுதான், எப்படினாலும் என் பொண்ணு, அது பிற பாத்துக்கலாம், நீ அதை ஆசைப்பட்டு வாங்கியிருக்க, உன் பக்திக்காக வந்தது, உன் மணியை நீயே வச்சுக்கப்பா ஓ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வச்சுட்டான், வச்சு வீட்டுல பிரதிஷ்டை பண்ணிட்டான். இந்த நேரத்துல என்ன நடக்கு, உம் நம்ம 7:30 ஆயிட்டு குழந்தைங்களா, வேகமா ஓடும். இந்த நேரத்துல என்ன நடக்கு, நம்ம இவங்க பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்கல்லப்பா, பஞ்சபாண்டவர்களை அரக்கு மாளிகைன்னு ஒரு மாளிகை வச்சு அந்த மாளிகைக்குள்ள துரியோதனை போய் அடைச்சாமல்ல, துரியோதனை அடைச்சிட்டான். இப்ப முதல்ல சீமந்தகமணிக்கு வந்த ஒரு ஆபத்து இப்ப காப்பாற்றப்பட்டுருச்சு. அடுத்து வரக்கூடிய ஆபத்து ரொம்ப பொல்லாத ஆபத்து வரப்போகுது கண்ணு. அத நல்ல கவனமா கேளுங்க. அந்த 5 பேரும் ஒரு அரக்கு மாளிகை வச்சு அந்த அரக்கு மாளிகைக்குள்ள விதுரர் ஒரு ஒரு சின்ன லூக்கோல் கொடுத்து ஒரு புதையல், ஒரு புதை ஆள் புதை ஒண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுத்து நாடு விட்டு நாடு கடக்கிறதுக்கு விதுரர் ஏற்பாடு பண்ணி அதன் மூலமாக இவங்க கடந்து போன அந்த மகாபாரத கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். தெரியாட்டி கூட நம்ம மகாபாரதம் தொடர்ந்து போட்டு வந்திருக்கிறேன், அதுல போய் பாருங்க. அதுல இவங்க செத்து போனதாக உலகுக்கு பிரகடனப்படுத்தப்பட்டார்கள். யாரும் பஞ்சபாண்டவர்கள் இறந்து விட்டதாக பிரகடனப்படுத்தப்பட்டார்கள். அப்போ திருச்சி கேட்கறதுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் போனான். அவன் போகணும்ல, அவனுக்கு அவன் கடத்தி வைக்கிறதுக்கு யோசனை சொல்லி கடத்தி வச்சனதே அவன் தான், அது வேற விஷயம். அவனும் அப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க குழந்தைங்களா, ஒப்பாரின்னு சொல்லுவாங்க. ஒப்பாரினா அழுக வருதோ வரலையோ,
ஒப்புக்கு ஆறுதா மாதிரி. அப்பா, இப்ப நான் சமீபத்துல நான் ஒரு நிகழ்வு பார்த்தேங்க. தேதியில உறவே என்னை விட்டு போயும் தொலைய மாட்டாங்க, இருந்தும் கெடுக்கான அப்படின்னா அங்க இருந்து போறேன்னு. அது ஏன் கேட்கீங்க? அழுது அழுது ஒரு வாரத்துக்கு முன்னாலே நான் வந்து பார்த்துட்டு இப்படி சொன்னவங்களா? அப்போ ஒப்புக்கு ஆறுதல். ஒப் ஒப்பாரி. இவரும் போய் ஒப்பாரி வைக்க போயிட்டார். நம்ம இந்த இந்த வார்த்தைகளுடைய ஜாலரம் என்ன, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா வராத அழுகைய வர வைக்கணும்னா இப்படி ஒப்புக்கு ஆறணுங்கன்னு. எப்படின்னு கேளுங்க, எல்லாரும் ஏதோ காதை கல்லஞ்சா ஏதோ புருஷனை சாவு கொடுத்துட்டு இருக்கா, கல்லஞ்சா பெத்தவனை சாவு கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சின்ன வயசுல இருந்து எப்பா நீ எனக்கு அதை வாங்கி கொடுத்தியே, எப்பா நீ இதை வாங்கி கொடுத்தியே, அப்பா அதை வாங்கி கொடுத்தேன்னா யாருக்குனாலும் வயிற்ற புரட்டிருங்க, இயல்பு. ஆனா இவங்களுக்கு அன்பு இருக்கோ இல்லையா அது வேற விஷயம். ஒப்புக்கு ஆறுதல் வேற. அடுத்தவங்கள நம்ம எதுவும் நினைச்சுக்க கூடாது. நம்ம நம்மளும் ஒரு இதுல இருக்கிறோம் அப்படின்னு உண்மையிலேயே இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு நான் அவங்கள குறை சொல்லல. சரி. இப்ப வந்து இவன் என்ன பண்ணா, இவன் ஒப்பாரிக்கு போயிட்டான். அது ஸ்ரீகிருஷ்ணன் அங்க பஞ்ச பாண்டவர். இந்த நேரம் ஸ்ரீகிருஷ்ணன் இங்கும் இல்லை, இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளணும்னு சகதர்மா என்ன பண்ணான். ஆஹ் அவனுக்கு தனக்கு பொண்ணு கொடுக்கலன்னு ஒரு ஆற்றாங்க இருக்க. தனக்கு பொண்ணு கொடுத்துருன்னா ஆட்டோமேட்டிக்கா தனக்கு தானே அந்த மணி வந்திருக்கும். வேற பெரிய லாத்தி விட்டானே அப்படின்ட்டு சரி பரவாயில்லன்னு இவனை போய் கொலை செஞ்சுட்டு. யாரு யாரு சொல்லி கொலை செய்தா? அக்ரூரர், கிருதவர்மன். யாரை ஏவிட்டான்? சகதர்மன் உள்ளூர் தாதாவை ஏவிட்டான். 3 பேரும் தானே கூட்டணி போட்டிருக்காங்க. அவன் கொலை செஞ்சுட்டு மணியும் எடுத்துட்டு இங்க வந்துட்டான். மணி ஆச்சாரம் உள்ளவர்கள் கையை தவிர யாருக்கிட்டக்கு நிக்காது. இப்ப இவங்க இதை வச்சுக்கிட்டு இருக்கவும் இது யார் எடுத்தா என்ன எடுத்தாங்கோ. அவ வந்து இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவ அப்பாவை எண்ணெய் கொப்பரையில தூக்கி போட்டு, ஆஹ் ஸ்ரீகிருஷ்ணன் வந்துதான் இதுக்கு முடிவு செய்யணும். எங்க அப்பாவை கொலை செஞ்சவன் யாருன்னு கண்டுபிடிக்காம இப்ப நம்ம சொல்லணும்ல, கொலை குற்றவாளியை உடனே கண்டுபிடி, அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க இந்த பணத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லாங்கல்ல. அது மாதிரி அவ சொல்லிட்டா, எங்க அப்பாவுக்கு நான் ஈம சடங்குகள் செய்யக்கூடாது. எவன் ஆஹ் கொலை பண்ணானோ அவனை கண்டுபிடிக்கும். உடனே இவன் வந்து அந்த காலத்திலேயே நம்ம நாட்டுல பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், இவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, அது இல்லை, பெண் ஈயம்னு ஒரு பேர்ல இப்ப குதி 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 குதிக்குன்னு குதிக்கிறாங்க. என்ன ஈயமோ புத்தலையோ நமக்கு ஒண்ணும் தெரியல. சத்தியபாமா, அப்புறம் கைகேயி, அப்புறம் இவன் பேர் என்ன, அபிமன்யு அம்மா பேர் என்ன, சுபத்திரை, அவர்கள்லாம் ஹெவி வெஹிக்கிள். தேருங்கிறது சாதாரண வெஹிக்கிள் இல்லைன்னு. சாதாரண ரதம் அது இதெல்லாம் சின்ன சின்ன இது. அதெல்லாம் இப்போ ஆடி காரை விட பெரிய காரு, அதை விட பெருசா அந்த பெரிய பொக்லைன், அது ஓட்டுற மாதிரி எல்லாம் பெண்கள் இருந்தாங்க. ஹெவி ஹெவி வெஹிக்கிள். அதனா பொக்லைன் தானே ஹெவி வெஹிக்கிள்ல. அதெல்லாம் அவன் வந்து தேர் எடுத்துட்டு போயிட்டா. தேர் வந்து ஹெவி வெஹிக்கிள் கண்ணு. அப்படி பெண்கள்லாம் நம்ம நாட்டுல இருந்தாங்க கண்ணு. அவ்வளவு சுதந்திரம் இருந்துச்சு. அவன் ஜல்லுன்னு போயிட்டு எங்க போயிட்டான், இவன் ஒப்பாரிக்கு போயிருக்கான்ல, திருச்சி கேட்க போயிருக்காங்கன்னு. யாரு, நம்ம ஸ்ரீகிருஷ்ணன் போய் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா எல்லாரும் கேட்காங்க, தூங்காம கேட்காங்க. குழந்தைங்களா நம்ம சங்கத்து பிள்ளைங்க தூங்கல இன்னைக்கு. அஹ்? ஆமா, விநாயகர் சதுர்த்தின்னு தூங்கல. அப்ப இவங்க நேரம் போய் கேட்க போனோன்னு அங்க இவன் ஒவ்வொருத்தட்ட பீஸ்மர்ட்ட கேட்கறான், விதுரட்ட கேட்கறான், தோலான்ட்ட கேட்கறான், துர்த்திட்ட கேட்கறான், எல்லாத்தையும் கேட்டு அழுகுறான். நிறைய போயிட்டா. அப்பா இறந்துட்டாங்க. அந்த இது எடுக்காம நான் வந்து எடுக்கல, எண்ணெய் குப்பையில போட்டு அவர் வேகமா வந்துட்டார். வந்து இங்க வந்து இருக்காரு. யாரு இதுல எல்லாம் யாருல சம்பந்தப்பட்டான்? அக்ரூரனும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளார். 3 பேர் சேர்ந்த கூட்டணி இருந்துச்சுல குழந்தைங்களா. அக்ரூரர் 4வது பேராக. அது இப்ப சததர்மா தான் கொலையாளின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப வந்து இந்த வகையான குற்றங்களுக்கு இந்த வகையான கத்திகள் அது எங்க தயாரிக்கப்பட்டது, என்ன தயாரிக்கப்பட்டது, நுனியை பயன்படுத்தி குத்துனானா, அடியை பயன்படுத்தி குத்துனானா, இடக்கை வழியா குத்துனானா, வலக்கை வழியா குத்துனானா, இப்படி குத்துற குற்றவாளி யாரு எல்லாமே ஒரு டேட்டா வச்சிருப்பாங்கன்னு அந்த டேட்டாவை போட்டு சத தர்மம்னு கண்டுபிடிச்சு சததர்மன்ட்ட போய் கேட்டாங்க. இப்ப சததர்மன் என்ன பண்ணிட்டான், எப்படியாவது நாம வந்து இந்த அகப்படக்கூடாது, அகப்பற்றக்கூடாது அப்படின்னு
அது போக இந்த இந்த மணியை ஒழுக்கக்கேடானவர்கள் வச்சிருந்தா அவங்களுக்கு நன்மை வராதுல்ல, தீமை தானே வரும். ஒழுக்கக்கேடான இத கொண்டு கொடுத்த உடனே இப்போ லைன்ல யார் இருக்கா? அக்ரூரரும் கிருதவர்மன் இருக்கிறான். கிருதவர்மன் அந்த விளையாட்டுக்கே வரல அப்படின்னா அக்ரூரர் அதை வாங்கிட்டாரு கண்ணு. எப்படி கேட்டாரு? உன்னுடைய திருமேனியினுடைய சொரூப நிலை என்ன? எது? நான் உங்களுக்கு எதுக்காக வேண்டியதை கொண்டுட்டு போறேன்? இவர்கள் யாருமே வந்து திருவடி நிலை பெறவில்லை கண்ணு. இவ்வளவு அழுதவங்க கூப்பாடு போட்டவங்க திருவடி நிலை பெறல. நான் உங்களை, நீங்க யோகம் பண்ண வேண்டாம், யாகம் பண்ண வேண்டாம், நீங்க 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 செய்ய வேண்டியது இறைவனுக்காண்டி அழுவுங்க. அப்புறம் வந்து அடுத்தவன் என்ன பண்ணாலும் நீங்க யோசிக்கவே செய்யாங்க. என் குற்றம் எங்கே ஒளிந்துள்ளது, நான் எங்கே சறுக்கினேன், ஏன் இவனை பத்தி எல்லாம் நான் பேசுறேன், இவனை என்ன, அவன் என்ன, அவன் என்ன, இவனை பத்தி எனக்கு என்ன, நான் வந்த வேலை என்ன, அது மட்டும் நீங்க செஞ்சீங்க குழந்தைங்களா. நமக்கு இந்த கலிகாலத்துல ஆஹ் நீங்க, நான்லாம் வந்து கலிகாலத்து பிறவிதான். நான் வந்து ஒரு இடத்துல நீ உட்காத்தி வச்சா 24 மணி நேரம் கூட என் உடம்பு வந்து சோர்வே அடையாது கண்ணு. இப்ப நான் வந்து கொஞ்சம் சோர்வு ஆயிடுறேன். அப்ப களி நம்மளையும் வந்து தாக்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அது ஒரு புத்தகம் இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து வேகமா போறோங்கண்ணே, என் கூட நீங்க ஓடியாருங்க. நான் அப்படி இருந்து வேகமா போற மாதிரி தெரியல, ரொம்ப ஸ்லோவா தான் போறேன். சரி, இப்ப வந்து அக்ரூரர் என்ன பண்ணாரு? அந்த மணி எடுத்துட்டு காசிக்கு போயிட்டாரு. காசி தான் தர்மக்ஷேத்திரம். ஆஹ் தர்மம் செய்ய போறேன் அதை அங்க கொண்டுட்டு போறாரு. அங்க அதை அவருக்கு தான் 700 கிலோ தங்க வரப்போகுது. யாகம் பண்றாரு, யோகம் பண்றாரு, அன்னதானம் பண்றாரு, ஆடதானம் பண்றாரு, அவரு சுகஜீவனமா இருக்கிறாரு, எல்லாம் நடக்குது. இப்போ வந்து 2ஆம் தரம் சேமந்தகமணி யார் எடுத்துட்டு போயிருக்கான்னு தேடி வராங்க. ஸ்ரீகிருஷ்ணனும் அந்த இதுல அக்ரூரரும் இந்த இவர் பலராமனும் இருக்கிறாரு. பலராமனுக்கும் அந்த சேமந்தகமணி மேல ஒரு ஆசை. என்ன கேவலத்தனம்னு பாருங்க ஐயா. இது இவனுக்கு 2 மனைவி வந்திருக்கா. அந்த 2 மனைவி மூலமாகவும் சீதனமா இருந்தது. முதல் மனைவி மூலமா சீதனமா இருந்தது. ஆஹ் அது ஒரிஜினல் வந்து இவளுக்குரிய பொருள்னு அவன் அவட்ட வாங்கிட்டான். சத்தியபாமையை தானே ஜாம்பவான், ஜாம்பவதி தானே கொண்டுட்டு இருந்தான். அந்த அந்த கரடி அப்பாட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தான். அதை கொண்டு நீ ஏற்கனவே இவ அப்பா தான் தொலைச்சிட்டு புரிஞ்சிட்டு இருந்தான், வச்சு கொடுத்துருமான்னு அவ கொடுத்துட்டான். ஸ்ரீஷனே இருக்கும்போது நமக்கு என்ன? இப்ப அங்க இருந்து அக்ரூரை தூக்கிட்டு ஓடிட்டாங்கன்னு. இப்போ இவர் சொல்றாரு, இவன் வந்து சும்மா வந்து போக்கஸ் பண்றான், இவன் வந்து ரொம்ப ஃபிளா. யார் சொல்றான்? அக்ரூரர் சொல்றாரு கணேஸ்வரீஷன். ஏன் இவரு பலராமன் சொல்றாரு கணேஸ்வரீஷன். இவன் வந்து ஒரு பெரிய மோசடியான டிராமா நடத்துறான். அதனால நான் இவன் கூட இருக்கவே நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு எங்க போயிட்டாரு? யாரு? பலராமன். மீண்டும் தேடி போறாங்க. எங்க போறாங்க? இந்த சீமந்தகமணியை தேடி போறாங்க. போற இடத்துல சீமந்தகமணி சததர்மன் வந்து மாஞ்சிட்டான். சததர்மன் மாஞ்சிட்டான். சததர்மன்கிட்ட மணி இல்லை. அவன் வந்து மாஞ்சதுனா, ஏன்னா அவன் வந்து ஒழுக்க குறைவானவர்கள்ட்ட அந்த மணி இருக்காது இல்ல, அதனால அவன் மாஞ்சிட்டான். இப்ப அங்க சததர்மனை கண்டுபிடிச்சு ஆஹ் இவன் பலராமனும் இவனும் போய் பாக்குறாங்க. இவன் ஏழா பொய்கள் சொல்வானே, மாலே உரைக்கும் மாயனை, ஏழா பொய்கள் உரைப்பானே, நான் எங்கே போக கண்டீர்னு அவ பாடினால. இவன் என்னமோ செஞ்சு வச்சிருக்கான். அதனால இந்த மணி போயிட்டு. யார் நினைக்கிறா? சொந்த அண்ணன் நினைக்கிறாங்க. ஒரு காசு பணம் ஒருத்தனை எவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு. அப்ப நீங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உங்க உங்க சிந்தனை ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஓடும் உங்க சிந்தனை? எப்படி ஓடும் உங்க சிந்தனையில? நீங்க வந்து நான் ஆஹ் அண்ணன் ஏமாத்திட்டா, அண்ணன் அப்பா ஏமாத்திட்டாரு, இவனுக்கு இந்த வாழ்வான். ஏன்னா அவன் அந்த கர்மாவை சுமந்து வந்திருக்கான், அனுபவிச்சுட்டு போறான். நான் இந்த கர்மாவை சுமந்து இருக்கேன், எனக்கு லக்கேஜ் குறை, அவனுக்கு லக்கேஜ் கூட கண்ணு. அந்த இவருக்கு கேட்டார்ல, உங்களுக்கு ராமனுடைய வரலாற்றுல ஒரு வரலாறு சொல்வேன் உங்களுக்கு. ஐயோ, தொட்டு தொட்டு ரொம்ப போகுது. ராமன் வந்து நியாயாதிபதியா போகும்போது, ஒரு நாய் வந்து ஒரு நாயை வந்து ஒரு துறை வந்து அடிச்சிருந்தாரு.
அந்த நாய் வந்து ராமன்ட்ட நியாயம் கேக்கு. ராமன் வந்து சரி இப்போ அந்த துறையை போட்டு கேட்கிறாரு, நான் அடிச்சது உண்மைதான். ஏன் அடிச்ச? ஒரு வாரமா நீ சாப்பிட, நான் 3 வீட்டுல பிச்சை எடுப்பேங்கன்னு. 3 வீட்டுல பிச்சை எடுக்க போடாம அந்தந்த வீட்டு முன்னால் வந்து குறைச்சி என்னை துரத்துருச்சு. 10 நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு. இன்னைக்கு எனக்கு கோவம் வந்துருச்சு. இன்னைக்கு நான் பிச்சைக்கு போகும்போது அது அந்த வீட்டுக்கு முன்னால் வந்து நின்னுது. நம்மளை பிச்சை எடுத்து கூட சாப்பிட விட மாட்டேங்கன்னு ஒரு கல்லை போட்டேன் அப்படின்னு சொன்னார். உம் அப்ப நீ ஏன் இப்படி செஞ்ச? நான் எனக்கு ஒரு விளையாட்டு மாதிரி இருந்துச்சு, நான் செஞ்சேன். நான் மனுஷன் இல்லையே நியாயம் நியாயம் பார்க்கறதுக்கு. நீங்க தானே மனுஷரு, பாருங்க அப்படி சொல்லிச்சாரு. அவன் துறவி தானே. அந்த 10 நாள் என்ன, 48 நாள் சாப்பிடாம இருக்கலாம் தானே. அவன் ஏன் சாப்பிடாம இல்லைன்னு அந்த நாய். அப்ப அதுக்கு தண்டனை என்ன கொடுக்கலாம்? யார் நீங்க தண்டனை கொடுக்க வேண்டாம், நான் தான் தண்டனை கொடுப்போம் மிச்ச நாய். என்ன தண்டனை கொடுக்க போறேன்? இவன் வந்து ஒரு பெரிய தர்ம ஸ்தாபனத்துக்கு ட்ரஸ்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அவனை யானை மேல வச்சு நீங்க ஊர்வலமா கூட்டு போய் அந்த தர்ம ஸ்தாபனத்துக்கு ட்ரஸ்ட் ஏற்கிறேன். ஏன் ஏன் நீ அப்ப நீ பெருமைப்படுத்துற, சிறுமைப்படுத்துற? இல்ல, அந்த ட்ரஸ்டி பதவியில இருந்தா அப்படி ஒரு ஆணவம் வரும். நான் பெரிய ட்ரஸ்டி, நான் வந்து இத்தனை பேர் என்னைய கேட்டுக்கிட்டு தான் இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள நுழையணும், என்னைய கேட்டுக்கிட்டு தான் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆணவம் வரும். நான் அப்படியெல்லாம் ஆணவம் இல்லாமல் வாழ்ந்தேன். ஆனா எங்கேயோ ஒரு ஓட்டை ஏற்பட்டு நான் இப்ப நாயா பிறந்துட்டேன். எனக்கு என்னுடைய பூர்வ ஜென்மா நினைவு இருக்கு. எங்கேயோ ஒரு ஓட்டை ஏற்பட்டுச்சு. நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். இப்போ இவன் வந்து ஒரு 10 நாள் நான் இவனை சாப்பிட விடலைங்கிறதுக்கு இவன் குறுக்கு மறுக்குமா நடிச்சது இந்த வரைக்கும் வரானே. இவன் ஒரு ட்ரஸ்டுக்கு அதிபதியா போனா இவன் என்ன வறுத்து வருவான். அப்ப அவன் அத்தனை பேரையும் அனுபவிக்கட்டும், அத்தனை நாயா பிறக்கட்டும் போ அப்படின்னு சொல்லி நான் போட்டேன்னு சொல்லிச்சு. அப்ப நம்ம வந்து என்னவா பிறப்போம் என்ன ஏதுன்னு தெரியாது. இப்ப இவன் வந்து சீமந்தகமணியை தேடனா, இவரு பலராமன் சொல்றாரு, நீ இவன் தான் சீமந்தகமணியை எடுத்து வச்சுட்டு உன் மோரையிலேயே நான் முழிக்க விரும்பலடா. நான் போய் ஹம், தேடி வந்த இடத்துல பக்கத்துலதான் எனக்கு ஹம், எந்த ஊரு இருக்கு, நம்ம சீதை அப்பா ஊர் என்ன ஊரு? ஆ? அங்க வந்துட்டாரு. அது இப்ப இப்ப உள்ள நேபாள்ல தான் அந்த ஊர் இருக்கு. அங்க வந்துட்டார். சீதையோட அப்பா ஊருக்கு வந்துட்டார். இதுக்கு ம், இல்ல. இப்ப நம்ம இவரு பைரவ சாமி இருந்தா உடனே டப்புன்னு சொல்லியிருப்பாரு. சரி பரவாயில்ல. அந்த ஊருக்கு வந்துட்டாரா? வந்த உடனே இங்க வந்தான் பாருங்க நம்ம. ம், அவன் பேர் என்ன, துரியோதனன் வந்து இங்க வந்தான். எனக்கு வந்து நீ இந்த யுத்தம் கண்டுபிடிக்க வரணும். துரியோதனன் பிறப்பில் கலிபுருஷன். உங்களுக்கு நான் அதெல்லாம் மகாபாரதத்திலே நான் சொல்லியிருக்கிறேன் குழந்தைங்களா, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வேகமா போவோம். அவன் வந்து சிவபெருமான்கிட்ட எதனாலும் அழிக்கப்படாது வர வேணும்னு அவன் கேட்கல. நான் விஷ்ணுவால் அழிக்கப்படாத வர வேணும்னு கேட்டான். ஏன்னா எல்லாரும் விஷ்ணுவால தான் அழிஞ்சிருக்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சிவபெருமான் கேட்டாரு, உன்னால அழிக்கப்படாத வர வேணும்னு கேட்கிறான், என்ன கொடுத்துருங்க. நான் வந்து இவனை அழிக்கிறதுக்கு, இந்த கலிபுருஷனை அழிக்கிறதுக்கு நான் பீமனை உருவாக்கி கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லிட்டாரு. உடனே இவன் வந்து கலிபுருஷனாக துரியோதனன் வந்து பிறக்கான். அப்போ அவன் உம், சரி உன்னை பீம் உன்னை இவர் மகாவிஷ்ணு அழிக்க மாட்டார், நீ போடா அப்படின்னு சொல்லிட்டாரு சிவபெருமான். இவன் அந்த மமதியில போய் பிராட்டிய போய், அதாவது உமாதேவிட்ட போய் சீமிசம் பண்றான். உமாதேவி சொன்னா, இடுப்புக்கு கீழே உனக்கு நமத்து போட்டுட்டான், இடுப்புக்கு கீழே உனக்கு பலம் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாவா. கோவம் வந்துட்டு அவளுக்கு. அப்ப இவன் தேர்வு பண்றான், இதை கதை யுத்தத்துலதான் இடுப்புக்கு கீழே அடிக்க மாட்டாங்கன்னு இவன் தேர்வு பண்றான். யாரு? துரியோதனன் தேர்வு பண்ணி கதையினுடைய உச்சத்தை தெரிந்தவன் பலராமன். பலராமன் அவன் பாடம் படிக்கின்றான். பலராமன் இப்ப இவன்கிட்ட கோச்சுக்கிட்டு, யார்கிட்ட? ஸ்ரீகிருஷ்ணன்கிட்ட கோச்சுக்கிட்டு இவன் எங்க வந்துட்டான், அந்த நாட்டுக்கு இவன் தேடி வந்து எனக்கு வித்த கத்துத்தாங்க. இவன் ஏற்கனவே இவனுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பஞ்சபாண்டவர்கள் மேல ஆர்வமா இருக்கிறாங்க. இவனை உருவாக்கி அவனை வந்தியத்தேவத்துக்கு எப்படி சொந்த அண்ணன் தம்பி. இதுக்காக இதை நான் சொல்ல வரேன். நம்ம வந்து கருந்துளைக்கு போகும்போது இந்த சூது வாது பொறாமை நம்மிடம் இருந்தால் நாம் போக முடியாது. அதுக்காக வேண்டிதான் நான் இந்த கதையை வந்து நீங்க மகாபாரதத்துல போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுல வந்து திருவாசகம் பதிவு பண்ணும்போதே 80 விஎஸ் இருக்கிறாங்க கண்ணு. ஒவ்வொன்றுக்கு 30 விஎஸ் இருக்கிறாங்க. அப்ப இதுல 200 விஎஸ் வாதிங்க.
போய் 200 பேருக்கு இது போய் சேரும். அதுல இத்தனை பேர் பார்த்திருக்காங்கன்னு நானே கேட்கல. நான் என்னுடைய பேச்சுக்கு நான் ஒரு அடிமை. ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பேன். இங்க நெட் இருக்கு, கழுதை குட்டி, குதிரை குட்டி என்னென்னமோ இருக்கு. அதனால நான் ரெகுலரா கேட்கல. மகாபாரதத்துல நான் கேட்கல கண்ணு. இல்ல எத்தனை பேர் வியூஸ் இருக்கான்னு நான் பார்க்கல. எதுக்கு சொல்ல வரேன், இதுல 200 பேர்னாலும் இந்த கதை போய் சேர்ந்திருக்கும். அருந்துளையை நோக்கிய பயணத்திற்கு எவை எவை தடை அப்படின்னு போய் சேர்ந்திருக்குங்க அண்ணன். போய் உங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். இப்போ சொந்த அண்ணன் சேமந்தங்கமணிய ஸ்ரீகிருஷ்ணன் முதல்ல ஒருக்க களவு பட்டம் விட்டுட்டாங்க. அவனே எடுத்து கொடுத்துட்டான். ரெண்டாம் தடவைக்கு இவன் களவு பட்டம் கட்டிட்டு இங்க வந்துட்டாங்க. என்ன கொடுமை. அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் போய் கேட்டா, இந்த எத்தனையோ பிறவிகள்ல நான் மனித சட்டை தாங்கிட்டேன்ல, அதற்கு உண்டான கர்மம் அனுபவிச்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன உனக்கு அந்த பக்குவம் இருக்கா? இருக்கணுங்கிறதுக்கு தாங்க இந்த கதை. சீமந்தகமணி எல்லோரையும் ஒரு மாயை தோற்றத்தை, சீமந்தகமணி மீன்ஸ் வந்து வந்து உலகை மயக்கும் பொருட்கள் அனைத்துடைய சாரமும் சீமந்தகமணிகள். அது ஒலியா இருக்கலாம், ஒளியா இருக்கலாம், அல்லது நகையா இருக்கலாம், அல்லது சொத்தா இருக்கலாம், அல்லது அழகா இருக்கலாம், என்ன படிப்பா இருக்கலாம், பண்பா இருக்கலாம். பண்புல நான் பெரியவங்கன்னு ஒரு ஆனந்தங்க. நான் பெரிய பண்பாளனாக்கும். என்னைய பார்த்து இப்படி சொன்னாங்க. நான் சத்தியசீலனாக்கும். என்னைய பார்த்து இப்படியே தட்டிக்குவாங்க கண்ணு. அப்படி மாதிரி இவைகள் எல்லாமே நீ கருந்துளையை நோக்கிய பயணத்திற்கு மிக பெரும் எதிரிகள். இவன் எதிரி. அப்போ ஒருத்தன் எந்த அளவுக்கு அஹ், அஹ், பலராமன் அப்படின்னா சொந்த அண்ணன், உனக்கு எதிரிய பிடிச்சு உன்னுடைய அடியவர்களுக்கு 5 பேருக்கு எதிரிய பிடிச்சு நான் உனக்கு எதிராக திசை திருப்பதம்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த வித்தைய. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அக்ரூரர் நம்ம நாட்டுல அக்ரூரரே காணுமே. நல்ல ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்னாங்களே. அக்ரூரர் காணுமே, அக்ரூரர் காணுமே, அது ஒரு கொஸ்டின் கூப்பாடு போகுது. அப்புறம் எல்லாரும் போய் அக்ரூரர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரலாம். நம்ம நாட்டுல மீண்டும் அவரை கொண்டாந்து வைக்கணும் அப்படின்றாங்க. அக்ரூரரை தேடி போறாங்க. ஸ்ரீகிருஷ்ணன் வாயவே திறக்கலாம். அதனால சேமந்தமணி எடுத்துட்டு போயிருக்கிறான். வரட்டும், ஊர் மூலமா வரட்டும், நம்மளே தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வருவோம்னு போனத கூட பண்ணவனே நம்பலையா. நீ இருக்கிற இடத்துக்கே நான் வரமாட்டேன்ட்டானே. இப்போ அப்படியே இருக்கு. இப்போ அக்ரூரரை கூட்டிட்டு வராங்க கண்ணு. அக்ரூரர் சீமந்தகமணியை ஸ்ரீகிருஷ்ணன் காலில் வச்சுட்டார். உடனே என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ரீகிருஷ்ணன் காலில் அக்ரூரரை வச்ச உடனே என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு, இது நான் தான் எடுத்துட்டு போனேன், இப்படி இப்படி நடந்தது வரலாறு. ஆஹ் இவங்க நானு, கிருதவர்மா, சததர்மா 3 பேரும் இவங்கிட்ட பொண்ணு கேட்டோம், தரல. அதனால நான் தான் எடுத்துட்டு போனேன். எனக்கு மனசாட்சி, நான் ஸ்ரீகிருஷ்ணர் பக்தர். ஆனா என்னை விட்டு எந்த தீய குணம் எங்க ஒளிஞ்சிருக்குன்னு நான் காசில போய் நான் பண்ணிய தர்மத்தினால் எந்த குணம், எந்த ஒழுக்க குறைவு என்னோட ஒளிஞ்சிருக்குங்கிறது அந்த காசி சேத்திரத்தின் மகிமை எங்களுக்கு காட்டி கொடுத்தது. அதை உணர்ந்து இனி நம்ம இங்க இருக்கிறதுல ஆஹ் பெருமை இல்லை. இந்த தர்மம் யாரோ ஒருவருடைய சொத்தை எடுத்துட்டு இது உண்மையிலே யாருக்குரியது? சத்ராஜித் தானே சூரிய பகவான்கிட்ட இருந்து வாங்கினான். அவனுடைய வாரிசுக்கு போய் சேர்ந்திருக்கணும். அவனுடைய வாரிசு சத்தியபாமை. அல்லது இது தொலைஞ்சத ஒருத்தன் எடுத்து கைவசம் வச்சுக்கிட்டான், அவனுக்கு போய் சேர்ந்திருக்கணும். அங்கேயும் போகல. ஆக இது எப்படி பண்ணாலும் மூத்த மனைவி சத்யபாமை வழியாகவும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தான் போயிருக்கணும். இளைய மனைவி உங்க மூலமாவும் அவனுக்கு தான் போயிருக்கணும். ஒருத்தர் மூலமாவும் போகாம நான் வச்சுக்கிட்டு இந்த தர்மத்தினால நாட்டில் சில பல குளறுபடிகள் நடக்கின்றது என்பதை இறைவன் எனக்கு உணர்த்தினான். நல்ல பொருள் வச்சு நான் யாகம் பண்ணினேன், யோகம் பண்ணினேன், எல்லாம் பண்ணினேன். ஆனா சில குளறுபடி நடக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுட்ட, நீ பண்ணதாண்டா காரணம் அப்படின்னு திருவருள் எனக்கு உள்நின்று உணர்த்துச்சு. அப்போ அந்த இதை உரிய பற்ற சேர்த்துக்கோங்க, நான் உங்களை கூட்டிட்டு சேர்த்தேன்னு சபை கூடிய நிரந்தர சபையில் சொல்றாங்க. எப்போ ஒருத்தனுக்கு நான் செய்தது தப்பு அப்படின்னு உரிய நபர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க, அது மிகப்பெரிய சால சிறந்த நிவாரணங்கள். நான் இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது.
அப்படின்னு. எனக்கு காசி சேத்திரத்தில் நான் பண்ணிய யாகம், நான் பண்ணிய யோகம், நான் பண்ணிய தானம், நான் பண்ணிய தர்மம் எனக்கு இந்த அறிவை தந்தது. அதனால நான் அதை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப வந்து எல்லாரும் அப்ப பாக்குறாங்க. இப்ப பலராமன் வந்து வந்துட்டான், அவனுடைய இடத்துல இருந்து அவன் வந்துட்டான். உம். வந்து அவன் வெளியே சொல்லல. அக்ரூரர் சொல்லிட்டாரு. இவன் வெக்கத்தை விட்டு சொல்லல கண்ணு. இன்னும் பல பிறவிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்ப அக்ரூரர் இந்த பிறவிகளோடு சந்திக்கிறது, ஏன்னா குற்றத்தை ரியலைஸ் பண்ணிட்டாங்கல்ல. ரியலைஸ் பண்ணது மட்டும் இல்ல, உரிய நபர்கிட்ட போய் சொல்லிட்டாங்கல்ல. இப்போ வந்து எல்லாரும் அந்த மணியை கொண்டாந்து ஆஹ் சபையிலே ஒப்படைக்கணும் அப்படின்னோடனே ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு, இல்ல இந்த மணியை வச்சு காசியை மீண்டும் போய் யாகம் தானம் பண்ணும். தெரியாம எடுத்துட்டு போய் பண்ணதுனால உனக்கு உள்ள குறைகள் எல்லாம் நீ இங்க வந்து சொன்னதுனால அது நிவாரணம் ஆயிட்டு. மீண்டும் காசியில் நீ தங்கி இருந்து காலை மாலை கங்கா பரமேஸ்வரனுக்கு நீ ஆராதனை அர்ச்சனைகள் செய்து இதே தர்மத்தை செய்து வா, உலக நன்மையின் பொருட்டு செய்து வா அப்படின்னு சொன்னார். இப்ப களவு செஞ்சுட்டு போய் செஞ்ச அந்த இது மேல இனி உலக நன்மையின் பொருட்டு நீ செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லோரும் அறிய சொன்னார்கள். இப்ப சேமந்தகமணி மீண்டும் அக்ரூரரிடம் வந்து சேர்ந்தது. இப்போ இந்த சீமந்தகமணி கதைக்கும் நமக்கு என்னமா சம்பந்தம் அப்படின்னு நீங்க சொல்லி கேக்குறீங்க. ஸ்ரீகிருஷ்ணன் சந்திரகுல தோன்றல். அவருக்கு சத்யபாமை, ருக்மணி, சத்யபாமை, ஜாம்பவதி 3 மனைவிகள். 3 பிறைகளுடைய 3 கலைகளுடைய அம்சமாக இப்போது அஷ்டசகிகள்னு இனிமேதான் அதெல்லாம் வருது. இந்த 3 கலைகளும் 3 கலைகளுடைய ராணியாகவும் இப்போ ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறாரு. அந்த 3 கலைகளும் உடைய அந்த ஸ்ரீகிருஷ்ணன் உதித்த குலம் சந்திர குலம். அவன் வந்து குருபத்தினி அப்படிங்கக்கூடிய ஒரு தாரை வியாழ பகவானுடைய மனையாட்டியை அவன் விரும்பிட்டான். அது உலகத்திலே பெருங்குற்றம். அது அந்த கதைக்கு நம்ம இப்ப போகல. ஆனாலும் அவன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து இறைவனிடம் சரணாகதி பண்ணியதனால் இறைவன் அந்த சரணாகதியை பல்லோரும் அறிய பண்ணியதனால் அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டான். 3ஆம் பிறை சந்திரனாக அவன் வந்து தலையில தூக்கி வச்சுக்கிட்டான். அந்த 3 பிறைகளும் எதை காட்டுது? ருக்மணி, சத்யபாமை, ஜாம்பவதி 3 பேருடைய கலைகளாக அது காமிக்குது. அந்த கலைகளை 3ஆம் கலையை பார்த்தால் புனிதம் அப்படின்னு. அது எதற்காக வேண்டி அப்படின்னா, எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் சரணாகதி பண்ணினால் இறைவன் தலையில் வைத்துக் கொள்வான். அந்த தன்மை உங்களுக்கு கிடைக்கணும். அந்த வம்சத்தில் தோன்றிய அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவன் அவன் இந்த சீமந்தகமணி ஒருத்தன் ஒழுக்க குறைவானவர்கள் ஒவ்வொருத்தர் தொட்டதுனால அவரவர்கள் அடைந்த நிலை என்ன? இந்த கலை அம்சங்களை இன்னும் நான் கலைக்குள்ள போகல கண்ணு. 16 கலைகள் என்ன, அவைகள் நம்ம உடலில் எங்கெங்கு பயணப்படுகின்றன, அவைகளை எங்கு நோக்கி கொண்டுட்டு போது, எப்படி நம்ம கருந்தொலைக்குள்ள வரும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த 16 கலைகளையும் அடக்கி ஆண்ட திறமை படைத்தவன் ஸ்ரீகிருஷ்ணன் சந்திரகுல தோன்றல். அந்த 3ஆம் பிறையும் 5ஆம் பிறையும் வலிமை வாய்ந்தது. அகர உகர மகர கலைகள் 3ஆம் பிறை. 5ஆம் பிறை வந்து நிரோதினி கலை. அந்த நிரோதினிகளை நடமாடும் இடம் நெற்றி மண்டலம். அந்த நெற்றி மண்டலத்தில் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் மிக பவித்திரமானது. அன்னைக்கு நம்ம அன்பரே ஒருத்தரை விட்டு நம்ம சங்கத்தை, நீங்க எல்லாம் சங்கத்து அன்பர்கள் தாங்கன்னா, அம்மா சங்கத்தன்பர்னு சொல்ல நாங்க வெளியிருக்கோம்னு நினைச்சுக்காங்க. அவர் வரைபடம் அடைஞ்சிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தாரு. நான் உங்களுக்கு அதை யூடியூப்ல நம்ம சேனல்ல போட சொல்லி காமிச்சேன். இந்த இந்த வகுப்புல போட்டுப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன்னு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாதிரி நீங்க அந்த பயிற்சிகளை நீங்க செய்து வரும்போது இது மகோன்னதமானது கண்ணு. இதுக்கு நீங்க அழுகலாம் இறைவன் நினைச்சு. இந்த கலைகளை எழுப்பி அது உள்ள போய் அது தெரியலங்க இருக்கு, அதுக்கு ஒரு வருத்தப்பட்டு இது பிரயாசப்பட வேண்டாம். அழுதால் உன்னை பெறலாம் திருவாசகம் சொல்லுது. அப்ப இந்த சந்திர கலை அனுபவம் 3ஆம் பிறை சந்திரனாக வரும்போது நம்ம பார்க்கணும். வளர்பிறையில் 3ஆம் பிறை, வளர்பிறையில் 4ஆம் பிறை வந்து
சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கக்கூடிய போது தேய்பிரையில் 4ஆம் பிறையாக வரும்போது அது சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு பெயர் வருது. இந்த வளர்பிறை தேய்பிறை எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது சந்திர யோகம் அப்படிங்கக்கூடிய பகுதியில திருமூலர் திருமந்திரத்துல விரிவாக பண்ணியிருக்கிறாரு. சந்திர யோகம் என்றால் எப்படி எப்படி பௌர்ணமிக்கு 15 தினங்கள் வளர்பிறை 15 தினங்கள் தேய்பிறையும் அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் ஆண் பெண் இருபாலருக்கும் வந்து அவங்களுடைய ஆற்றல் கழிவு தினம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கழிவு தினம் சுக்கிலன் சுரோனிதம் அப்படின்னு அதுக்கு பேரு. அது கழிஞ்ச பிறகு வளர்பிறையாகவும் அது கழிவதற்கு முன்னால் தேய்பிறையாகவும் கொள்ளப்படும். அந்த கழிஞ்ச பிறகு ஏற்படக்கூடிய வளர்பிறை திதியில் அவர்கள் ஆண் பெண் இணைவு ஏற்பட்டால் அந்த புத்திர பாக்கியம் எவ்வாறு ஏற்படும், அந்த கழிஞ்ச பிறகு உண்டான மனோநிலை என்னவாக செயல்படும், அந்த மனோபாவம் எப்படி சூரியன் வளர்பிறையில போய்கிட்டு இருக்கும்போது ஏற்றம் இறக்கமாக வருதோ அது மாதிரி இந்த சுக்கில வெளியேற்றங்களுக்கு பிறகு நமது மனநிலையில் ஒவ்வொருவருக்கு மகோன்னத நிலையாகவும் ஒவ்வொருவர் மிகவும் சீனமான மனநிலை, யாரை பார்த்தும் பொறாமப்பட்டு யாரை பார்த்தும் சலிப்பு ஏற்பட்டு யாரை பார்த்தும் குறை கண்டுபிடிச்சு யாரை பார்த்தும் பொறாமப்பட்டு வாழ்றவங்களுக்கு இந்த வளர்பிறை அவர்களுக்கு ஒரு சீன திசையாக அமையும். இந்த இந்த வெளியேற்றத்துக்கு பிறகு என் வேலை என்னன்னு நான் எதுக்கு பிறந்தனோ அதை அனுபவிக்க போறேன், நான் எப்படி வாழணுமோ அப்படி வாழ போறேன் அப்படின்னு நினைச்சு வாழ்றவங்களுக்கு இந்த இந்த வளர்பிறை தேய்பிறைகள் எவ்வாறு செயல்படும் அப்படிங்கக்கூடியது எல்லாமே சந்திர யோகம் அப்படிங்கக்கூடிய பகுதியை அவர் விரிவாக்கம் செய்துள்ளார். நானும் சந்திர யோகத்தை 3 முறை பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாங்கன்னு திருமூலர் திருமந்திரத்துல. ஏன்னா இந்த சந்திர யோகத்துல நிறைய பேர் இன்வால்வ் ஆகி கேட்டாங்க. நிறைய பேருன்னு உடனே ஏமா 5000 வியூஸ் வந்திருப்பாங்களா, 10,000 100 பேர் வந்தா ரொம்ப லாபங்க இந்த இதுக்கு. நீங்க நீங்க எல்லாம் ரொம்ப ஆதங்கப்படுறீங்க, ஆற்றாமப்படுறீங்க. 100 பேர் அதிகப்படுத்தணும், இந்த விஷயத்துக்கு 100 பேர் அதிகப்படும். நான் நிறைய கூட்டம் வரணும், நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றது உங்ககிட்ட விண்ணப்பிக்கிறது வந்தவங்க நம்மகிட்ட நிலைச்சு நின்று இந்த யோகத்தினுடைய சூக்குமத்தை இறைவனை எப்படி பெறலாம், எப்படி ஒழுக்கமா வாழலாம், எப்படி கவனச்சிதறல் இல்லாம வாழலாம், எப்படி மனச்சிதறல் இல்லாம வாழலாம், இப்படி நீங்க நினைச்சனால போதும் 100 பேர் இந்த தவச்சாலை தேர்வு பண்ணி உன்னதமான நிலைக்கு போயிடுச்சுன்னா அது நான் பெற்ற தவங்கள். ஒருத்தனாலும் வரமாட்டாங்களான்னு எல்லா அருளாளரும் அழுதுக்கிறாங்க. நான் இன்னும் உங்களுக்கு சொல்றேன், காஞ்சி மகா பெரியவரையும் நான் போய் சந்திச்சிருக்கேன். காஞ்சி அதுக்கு அடுத்த பெரியவர் சந்திரசேகரன் நான் போய் சந்திச்சிருக்கேன். 2 பேரும் என்னை பார்த்து அழுதாங்க. ஏன் அழுதாங்க எனக்கு தெரியல. வடலூர்ல துறவி கந்தசாமின்னு ஒரு பெரியவர், அவரை போய் பார்த்தேன், அவரும் என்னை பார்த்து அழுதாரு. ஏன்னு தெரியல. வியாக்கியானம் பண்றவங்க ஆளாளுக்கு சொல்றாங்க, ஒரு குழந்தை ஈடேறி விட்டதே என்று அவர்களுக்கு உங்களை பார்த்ததில் உண்டான சந்தோஷமும் மடத்துல உண்டான அறிஞர்கள் என்கிட்ட பேசினாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யுங்கிறதெல்லாம் நான் சுய ஆய்வு பண்ணல. என்னுடைய மனம் எப்போதும் இறைவனை நோக்கி அழுதான் இறைவன் எனக்கு கிடப்பான். எனக்கு அழ தெரியணும், எனக்கு அளவும் வைக்கிறான், அது வேற விஷயம். அதனால நான் எந்நேரம் அழுதுகிட்டு இருக்கேனா அப்படின்னா இல்ல கண்ணு, ஒவ்வொரு நேரம் மகோன்னத நிலையில் நான் அப்படி அழுகிறேன். அழும்போதெல்லாம் எனக்கு யோகத்தின் உச்சம், ஞானத்தின் உச்சம், 4ஆம் நிலையை கடந்த அனுபவம், அப்புறம் ஓங்காரத்தின் உள்ளொளி, எனக்கு எல்லாமே அவன் காமிச்சு வந்திருக்காங்கன்னு. அப்போ இந்த சந்திர கலைகள் 16 கலைகள் நம் உடலில் எவ்வாறு தொழில் புரிகின்றன, வெளியில் எவ்வாறு தொழில் புரிகின்றன, ஏற்ற இறக்கம் எவ்வாறு அமைகின்றது, இதுக்கு மனதிற்கும் எவ்வளவு தொடர்புள்ளது. சந்திரன் மனோகாரகன் என்று போற்றப்படுகின்றான், அந்த சூரியன் ஆத்மகாரகன் என்று போற்றப்படுகின்றான். இந்த மனோதத்துவம் எப்படி இவைகளோடு பின்னி பிணைந்துள்ளது. இந்த சீமண்டகமணியும் ஒரு மாயை தோற்றத்தோடு பொருளோடு ஒளியோடு ஒலியோடு அனைத்து விதமான உலகியல் இன்பங்களோடு அது தொந்தப்படுத்தி நம்மை எப்படி இழுத்து வரும், அதற்கான நிவாரணம் 3ஆம் கலையும் 5ஆம் கலையும் அதுக்கு மேல் உண்டான கலைகளும் பார்த்து கொண்டே போகுது. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா கண்ணு? நீங்க கலையை எங்க பார்க்கணும், எப்படி பார்க்கணும்னு ஒண்ணு இல்லை கண்ணு. 4ஆம் பிறையை பார்த்துட்டீங்க, ஒரு தென்னை மரத்தை பார்த்துட்டீங்கன்னா பேர், ஒரு விநாயகர் கோல போய் ஒரு செதற்காய் போட்டீங்கன்னா பேர், ஒரு விநாயகர் கோல போய் 12
நாங்க வந்து உக்கி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க என்ன தோப்புக்கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். நம்ம ஏரியால இந்த தோப்புக்கரணம்னு சொல்லுவாங்க, உக்கின்னு சொல்லுவாங்க. ரெண்டு காலையும் மாத்தி கொடுத்துக்கொண்டு, ரெண்டு காலையும் மாற்றி அமைத்துக் கொண்டு கீழே உட்கார்ந்து அப்படியே எந்திக்கிறதுக்கு. இதுல நீங்க இந்த ஐந்தாம் கலையை பிடிக்கலாம். நாலாம் கலையை பிடிச்சு நாலாம் கலையில பார்த்த அந்த துன்பம் தொலைவதற்கு, ஐந்தாம் கலையை பிடிப்பதற்கு இந்த தோப்பு கரணத்தை இந்த கையை அப்படி வச்சுட்டு காலை மாத்திக்கணுங்க. வச்சு நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தையில இருந்தே பழக்குங்க. ஒரு 26 உக்கி அப்படிங்கிறது ஒரு நியமம் வச்சிருக்கிறாங்க பெரியோர்கள். விநாயகருக்கு படைக்கக்கூடிய எல்லாமே வடை 21, கொழுக்கட்டை 21, அதிரசம் 21, அப்புறம் வந்து வேற வேற என்ன இவ்வளவுதானே. அப்புறம் மோதகம் அதான் கொழுக்கட்டைன்னு சொல்லணும். எல்லாம் 21 21 வச்சிருக்கிறாங்க. உக்கி 21. அது உள்ள ஒரு சுக்குமம் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஆத்ம தத்துவத்துக்குள்ள போகும்போது பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து இப்போ புரிஞ்சுங்களா கண்ணுங்களா? எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் ரொம்ப நேரம் உங்க நேரத்தை எடுத்திருக்கிறேன். நீங்க எனக்கு தகவல் கொள்ளுங்க. சரி, இப்ப புரிஞ்சுது கண்ணு. மிதிலை மிதிலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஹ் மிதிலை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க எவ்வளவு புத்திசாலி பாருங்க. மிதிலையில போய் தான் துரியோதனனுக்கு இவர் வந்து பாடம் எடுத்தார். ரைட். இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்திரன் வந்து பிள்ளையாருக்கு ஏம்மா நாங்க என்னம்மா இப்ப நம்ம மலை வாசஸ்துக்கு முன்னால போய் இருந்து ஒரு 21 ஊத்தி போட்டு வந்து சாப்பிடுங்க தங்கங்களா உங்களுக்கு. நீங்க எல்லாம் கற்பனையிலயோ இல்ல பக்கத்துல வீட்டு முன்னால ஒரு விநாயகர் கோயில் இருந்ததுன்னா அங்க போய் 21 தோப்புக்கரணம் போட்டு நீங்க பண்ணலாம். இல்லம்மா எங்களுக்கு அப்படி கீழே அப்படி காலை மாத்தி வச்சுட்டு கீழே வரைக்கும் உட்கார முடியாதுன்னா வெறுமனே முதுக முதுக ஆட்டி ஆட்டி போட பார்த்திருக்கேன் நான் நிறைய. நிறைய வயோதிகர்களை நான் கோயில்ல வந்திருக்கேன். நான் ஒரு நாள் கூட இறைவனுக்கு விட்டு போட்டது இல்லை கண்ணு. சொல்லுதேன் எங்க ஏரியா முழுதும் எங்க அப்பாவுக்கு பெரியப்பா பிள்ளைங்க சித்தப்பா பிள்ளைங்க யார் வீட்டுல பிள்ளைங்க தப்பு செஞ்சாலும் அடிக்க மாட்டாங்க. இவருக்கு ஒரு ஊத்தி கோயில் போடு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் போய் கோயில போய் முதுகு முதுகு அடிச்சாலும் சரி, உட்காந்து எந்திரிச்சாலும் சரி, ஆனா சந்திரகலை அனுபவம் பெற வேண்டுமானால் கீழே உட்கார்ந்து காலையும் மாற்றி அமைச்சு கையும் மாற்றி அமைச்சு கீழே உட்கார்ந்து எந்திரிக்கதான் கண்ணு. வலது காலை வச்சு 21 ஊட்டி, இடது காலை வச்சு 21. அது ரொம்ப முக்கியங்கன்னு. அதே மாதிரி நீங்க இந்த மாத்தி 21 21 நீங்க போட்டி சந்திரகலை அனுபவம் தங்களுக்கு கிட்டும். சரியா தங்கங்களா?